ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்ராமத்தின் புஸ்தகத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். Turn your Bible with me, the book of Exodus chapter 5. 1 முதல் 3 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போகவிடுவதில்லை என்றான். அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. 1ஆம் வசனத்துல இவ்விதமாக ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுகிறதை பார்க்கிறோம். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. இங்கே வனாந்தரத்திலே பண்டிகை கொண்டாடுவதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். வேதத்தில் அநேக பண்டிகைகள் கொண்டாடப்பட்டதை பார்க்கிறோம். From the book of Genesis, அந்த புஸ்தகத்திலிருந்து நீங்கள் பைபிள்ல இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் நிறைய பண்டிகைகளை கர்த்தரே நியமித்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு உலக பண்டிகைக்கும் நம்ம பண்டிகைக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த உலக மனிதர்கள் தங்களுக்காக பண்டிகைகளை உண்டாக்கி கொண்டார்கள். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே பண்டிகைகளை கொடுத்தார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப மனுஷன் நியமித்துக் கொண்ட பண்டிகைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு பண்டிகை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாசத்துலயும் ஒரு பண்டிகை புறஜாதிகள் வைத்திருக்கிறார்கள். ஆனா நமக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் பைபிள்ல இந்த யாத்ராமத்தின் புஸ்தகத்துல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிக்கும்படி 7 பண்டிகைகளை கர்த்தர் கொடுத்தார். அப்ப இந்த பண்டிகைகள் எதற்காக? ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பஸ்கா பண்டிகையை கர்த்தர் கொடுத்தார். எதற்காக இந்த பஸ்கா பண்டிகை? ஆண்டவரை நினைவு கூறும்படி. அடிக்கப்பட்டது எகிப்துல, அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, அங்க தலைச்சன் பிள்ளைகளை தேவன் அடிச்சார், அதை நினைவு கூறும் பஸ்கா பண்டிகை. கூடார பண்டிகையை இஸ்ரவேலர்கள் கொண்டாடினார்கள். கவனிச்சீங்களா? இந்த கூடார பண்டிகை எதற்காக? ஸ்தோத்திரம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இந்த பண்டிகைகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த பண்டிகைகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்ப உலகத்தின் மனிதர்கள் தங்களுக்கு பண்டிகைகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். கர்த்தரோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் ஏற்படுத்தின சில பண்டிகைகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த பண்டிகைகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. கூடார பண்டிகைன்னு கர்த்தர் வச்சார். எதுக்காக? வருஷத்துல ஒரு முறை கூடாரத்துல இஸ்ரவேலர்கள் குடியிருக்கணும். மச்சு வீட்டுல குடியிருந்தாலும் அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை கூடாரம் போட்டு கூடாரத்துல குடியிருக்கணும். எதுக்காக? எகிப்து தேசத்துல உங்களுக்கு வீடே இல்லப்பா, நீ வனாந்தரத்துல கூடாரத்துல குடியிருந்தப்பா, நான் பாருங்க உனக்கு மச்சு வீடு கொடுத்துருக்கேன், அதனால நீ பெருமை பாராட்டாத, நீ ஒரு காலத்துல கூடாரத்துல தான் இருந்தன்றதை நினைவு கூறும்படி கர்த்தர் கூடார பண்டிகை கொடுத்தார். பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, ஸ்தோத்திரம், அறுப்பின் பண்டிகை, இப்படி 7 விதமான பண்டிகைகளை கர்த்தர் கொடுத்தார். இப்ப முதல் முறையாக பைபிள்ல இந்த பண்டிகை என்கிற வார்த்தை இங்கதான் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல தான் அனுசரிக்கும்படி கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் சொல்ற, என் ஜனங்களை ஆராதனை செய்ய போகவிடு. எங்க? வனாந்தரத்துல 3 நாள் பிரயாணம் போய் அங்கே போய் நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகைகளை கொண்டாட வேண்டும். தேவனுக்கு மகிமை. அப்ப தேவன் தனக்குரிய காரியங்களை தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்து பண்டிகை கொண்டாட சொன்ன. அப்ப இந்த பண்டிகை கொண்டாடலாமா பாஸ்டர்? சிலர் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது இல்லை. ஸ்தோத்திரம். சிலருக்கு அந்த கிறிஸ்துமஸ் கிடையாது, நியூ இயர் தான் பண்டிகை. ஏன்னா அந்த நாள்ல தான் இயேசு பிறந்தாரா? நான் சொல்லுவேன், எப்பொழுதுமே கர்த்தருடைய ஜனங்களுக்கு வாக்குவாதமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. நம்ம எதை குறித்து வாக்குவாதம் பண்ண மாட்டோம். எப்பயோ ஒரு நாள் பிறந்தார் ஆண்டவர், அதை ஒரு நாள் நியமிச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். நான் அதுல உறுதியா இருக்கிறேன். சரியா? 25 தான் பிறந்தாரான்னு கன்ஃபார்மா சொல்லுங்க, நான் கொண்டாடுறேன். வேண்டாம்பா, நீ எப்ப வேணா கொண்டாடு. ஸ்தோத்திரம். நம்ம ஆட்களுக்கு புத்தி சொல்லப்பட்டதுல போகாது, அப்படி குறுக்குத்தனமா தான் போகும். இது ஏன் இப்படி? அந்த நாள் தான் பிறந்தாரா, அந்த நைட்ல தான் பிறந்தாரா? அந்த காலங்களை அடையாளப்படுத்தி, ஸ்தோத்திரம், அந்த நாளை நியமிச்சாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. அன்றைக்கு தான் கொண்டாடணுமா? இல்ல, உலகம் முழுசும் ஒரு பொது நாளை உண்டாக்கணும். சரி, போகட்டும். இப்ப கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடு சொன்னது யாருன்னா கர்த்தர். மோசேட்டையும் ஆரோன்ட்டையும் சொல்லி, நீ போய் பார்வோன்ட்ட எனக்காக பேசு, என் ஜனங்கள் எனக்கு பண்டிகை கொண்டாடணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்களும் நானும் பண்டிகையை யாருக்காக கொண்டாட போறோம் சொல்லுங்க? அப்படியா? இதுவரைக்கும் அந்த நோக்கம் இல்லை, ஆனா இனிமேல் அப்படிதான் கொண்டாடணும். அல்லேலூயா. நாம இந்த பண்டிகையை
எதற்காக கொண்டாட போகிறோம்? இன்னும் 3 நாளில் எல்லாம் புது துணி எடுத்திருப்பீங்க, இல்லைன்னா முந்து கடை சாத்தும் போது தான் போவீங்க. அது வேற. சில குடும்பங்கள்லாம் அப்படி தான் இருப்போம். கடையை சாத்தும் போது அண்ணே 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 ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, சாத்திராதீங்கன்னே கதவை தோத்துடும். ஏம்மா உன்னோட தொல்லையார் காலைல 9 மணிலேருந்து நைட்டு 9 வரைக்கும் நிற்கிறோம். உனக்காக கடைசியில் திட்டு வாங்கிட்டு தான் கிறிஸ்மஸை கொண்டாடின பழக்கங்கள் அந்த நாட்கள் முதல் இந்த நாட்கள் வரைக்கும். சரி, அப்போ கிறிஸ்மஸை கொண்டாட நம்ம ஆயத்தமாயிட்டோம். அந்த கிறிஸ்மஸில் எதுக்காக இந்த பண்டிகையை கர்த்தர் கொடுத்தா? இந்த நோக்கத்தை அறியாமல் தேவனுடைய பிள்ளைகள் கொண்டாடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ பண்டிகையில் தேவனுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பே அதான். நான் கொண்டாட போற பண்டிகையில் என்ன நோக்கம் இருக்கிறது? உலகத்தினுடைய பண்டிகைகள் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. கார்த்திகை மாதம் வந்தா அந்த தீபத்தை வைக்கிறான். ஸ்தோத்திரம். எப்படி, எதுக்காக அந்த தீபம்? இருள் போய் வெளிச்சம் வரணும், அதான் அதனுடைய நோக்கம். தீப ஒளி, அதான் தீபாவளின்னு வச்சாங்க. ஸ்தோத்திரம். அப்ப அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்ப நம்முடைய பண்டிகைகளுக்கு என்ன நோக்கம் இருக்கு? எதற்காக இந்த பண்டிகைகளை கர்த்தர் கொண்டாட சொன்னார்? வாசிங்கள் என்னோடு கூட. ஆண்டவருக்கு மகிமை. யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இதை சரியாய் கவனித்து நாம் இதை பின்பற்றுவோம். யாத்திராகமம் 10:9 வசனத்தை வாசிக்க போகிறோம். The book of Exodus chapter 10 verse 9. அதற்கு மோசே எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பண்டிகையினுடைய நோக்கம் என்ன? பண்டிகையினுடைய நோக்கம் என்ன? எதற்காக கர்த்தர் பண்டிகைகளை கொண்டாட சொன்னார்? அப்ப மோசேட்டையும் ஆரோன்டையும் சொல்லி விடும்போது அவன் சொல்ல, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் குமாரத்திகளோடும் ஆடுகளையும் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், எங்களுக்கு உண்டான அத்தனையோடு போவோம். எதுக்காக? கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட. இந்த பண்டிகையில நோக்கம் என்னன்னா கர்த்தரை கொண்டாடணும். கர்த்தர் கொண்டாடப்பட வேண்டும், பண்டிகை கொண்டாடப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, நம்ம அநேக தரம் பண்டிகையை கொண்டாடுவதற்கு பலகாரங்களை சமைக்கிறோம், புது சட்டை போடுறோம், வாங்கி வச்சிருக்கோம். சில குடும்பங்களில் சில ஆவிக்குரிய ஒழுங்குகள்லாம் இருக்கு. புது சட்டையெல்லாம் வாங்கினோன்னே எல்லாம் ஒன்றா வச்சு ஜோம் பண்ணி, எத்தனை குடும்பங்கள் அப்படி இருக்குன்னு தெரியல. அந்த சட்டையை போடும்போது நின்று அப்படி பார்க்குறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு முறையாக சொன்னீங்களா? அப்படி சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. இதைத்தான் இந்த வருஷம் கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதையாவது கொடுத்தாரு ஸ்தோத்திரம். உங்களை என்ன சும்மாவா விட்டார் அப்படியே ஓடி போன்ட்டு? இல்லையே. எப்படியோ முக்கி தக்கியாவது ஒரு புது சட்டையை போட்டுடுறோம், ஒரு புது புடவையை கட்டிடுறோம். அதை போடும் போது நான் என்னுடைய நோக்கம் என்ன? புது சட்டை போடுவதும் புது புடவை கட்டுவதும் பலகாரங்களை சமைப்பதுமா என் நோக்கம்? ஆண்டவர் அதற்காகவா பண்டிகைகளை கொடுத்தார்? அதற்கு பண்டிகைகளை கொடுக்கல, கர்த்தர் கொண்டாடப்பட வேண்டும். நல்ல கை வைத்த ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க பண்டிகையினுடைய நோக்கம், I want to celebrate the king. ஆண்டவருடைய பிறப்பை நான் கொண்டாட வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த பண்டிகையில மைய பகுதி யாரை பார்த்து இருக்கணும்னா ஆண்டவர் மட்டும்தான் இருக்கணும். என் சென்டர் ஃபோக்கஸ் கர்த்தர் மட்டும்தான் இருக்கணும். அவர் இல்லாம மற்ற எல்லாத்தையும் நான் கொண்டாடுறேன். ஸ்தோத்திரம். புது புடவை எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்து. ஆனா என் பண்டிகையில இயேசு இருக்கிறாரா? எருசலேம் பண்டிகைக்கு மரியாளும் யோசேப்பும் இயேசுவை கூட்டிட்டு போறாங்க. அவருக்கு 12 வயது. ஏன்னா இஸ்ரவேலர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயம் பலி செலுத்தும்படி எருசலேம்ல நடக்கிற பண்டிகைக்கு குடும்பமாக போவார்கள். கட்டாயம் ஒரு யூதன் எருசலேமுக்கு போயே ஆகணும். வருஷத்துக்கு ஒரு முறை அங்க போய் பலி செலுத்தி ஆகணும். அப்ப இயேசுவை கூட்டிக் கொண்டு போறார்கள். பண்டிகை 3 நாட்கள் நடந்தது. 3 நாட்கள் முடிந்தது. முடிந்த உடனே யோசேப்பு மரியாதை கிளம்பிட்டாங்க. திரும்பி வர வழியில இயேசுவை காணோம். பண்டிகையில வந்த இயேசு இல்ல. இன்னைக்கு நிறைய பண்டிகை அப்படிதான் இருக்குது. இயேசு இல்லாத பண்டிகையா இருக்கு. தோத்திரம். இயேசு அங்கேயே விட்டுட்டாங்க. அவரை கண்டுக்கல. எங்கேயோ இருப்பார், கூட்டத்தில் இருப்பார், பிரயாணக்காரத்தில் இருப்பார், உறவுகள்கிட்ட இருப்பார். 3 நாள் பிரயாணம் வந்த பிறகு தேடுறாங்க, இயேசுவை காணோம். இயேசு அங்க இல்ல. மறுபடி தேடிக்கொண்டு எருசலேம் தேவாலயத்துக்கு போறாங்க. அப்ப இயேசு அங்க உட்கார்ந்து இருக்கிறார். அப்பா இப்படி பண்ண? ஆண்டவர் சொல்லாரு, என் பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நான் இருக்க வேணாமா? எதுக்காக என்னை தேடினீர்கள்? சில நேரங்களில் பண்டிகைகளில் இயேசு இருப்பதில்லை, இயேசு மையப்படுத்தப்படுவதில்லை. அவரை கொண்டாடுகிறோம் என்ற எண்ணமே இல்லாம நம்ம பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம பண்டிகையில் யார் இருக்கணும்? அவர் கொண்டாடப்படணும். அவர் கொண்டாடப்பட வேண்டிய தேவன் அவர். அல்லேலூயா.
ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள் என்னோடு கூட. ஆண்டவருக்கு மகிமை. 2 நாளாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்திலே 21, 22 வசனங்களை வாசிக்கும் போது, ஹalleluya, 2 Chronicles chapter 30 verse 21 and 22. ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட சில காரியங்களை பேசுறாரு. உன்னை நோக்கம் என்ன? பண்டிகை நோக்கம். 2 நாளாக 30, 21, 22. அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாள் அளவும் மகா ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். அந்த பண்டிகை மகா ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாய் தொனிக்கும் கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். பண்டிகையில ஆடு வெட்டுறதும் கோழி வெட்டுறதும் கெடா வெட்டுறதும் ஒரு பக்கம் எருசலேமுக்கு வெளியில இருந்தாலும், ஆலயத்துக்கு வெளியில இருந்தாலும், பட் ஆசாரியர்களும் லேவியரும் ஜனங்களும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர்கள் தினம் தினம் ஹல்லேலூயா கர்த்தருக்கென்று பேரோசையாய் தொனிக்கும் கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார். அங்க கர்த்தர் மையப்படுறார். கர்த்தர் சென்டர் ஆகணும். என்னுடைய பண்டிகையினுடைய அந்த சென்டர் ஃபோக்கஸ் யாருன்னா ஆண்டவர் கொண்டாடப்படணும். அதனாலதான் எருசலேம் தேவாலயத்தில் பண்டிகையை கொண்டாட வந்த எல்லா ஜனங்களும் ஆசாரிகளும் லேவியர்களும் என்ன செய்தார்கள்? தினம் தினம் ஸ்தோத்திரம் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். எப்படி? பேரோசையுள்ள ஸ்தோத்திரம் துணிக்கும் கீத வாத்தியங்களா. அப்ப அந்த பண்டிகையில நோக்கம் என்ன? கர்த்தர் துதிக்கப்படணும், கர்த்தர் மகிமைப்படணும். கர்த்தர் நோக்கம் அவர்தான். நான் உயர்த்தப்பட வேண்டிய ஒரு தேவன். இதெல்லாம் இல்லாம நான் ஒரு பண்டிகை என் நோக்கம் கொண்டாடுவது, கேட்க விட்டுறதும், ட்ரெஸ் போடுறதும், புது ட்ரெஸ் போடுறதும், எல்லாரையும் பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்றதுமா பண்டிகை. முடிஞ்சோல பாருங்க, ஹாப்பி இருக்கோ இல்லையோ, எல்லாருக்கும் என்ன சொல்லுவான்? ஹாப்பி கிறிஸ்மஸ். ஒரு போலித்தனமான ஒரு சந்தோஷத்தோட, போலித்தனமான ஒரு சந்தோஷத்தின் முகத்தோட அப்படிதான் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நீ சொல்ற உன் பண்டிகையில இயேசு கர்த்தர் சென்டரா வைக்கப்படணும். அவர் உங்க பண்டிகையில கொண்டாடப்படணும், உயர்த்தப்படணும். ஆமென் சொல்லுங்க. நாங்க வனாந்தரத்துக்கு போய் பண்டிகை கொண்டாடணும். யாருக்காக? கர்த்தருக்கு பண்டிகை. கர்த்தரை செலிப்ரேட் பண்றோம். அப்ப நம்ம பண்டிகையினுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? அவரை செலிப்ரேட் பண்றது, அவரை கொண்டாடுவது. அப்ப வீட்டை விட்டு கிளம்பும் போது நான் சொல்லணும், நான் எதுக்காக போறேன்? ஐ எம் கோயிங் டு செலிப்ரேட் த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட். நான் தேவனை கொண்டாட போகிறேன். பரலோகம் யாருக்கும் எந்த ஜாதிக்கும் கிடைக்காது இவ்வளோ பெரிய தேவனை நான் கொண்டாடுவதற்கு. 2500 வருஷமா இன்றைக்கும் ஆண்டவர் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு என்னமோ எனக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை மாதிரி இருக்குது. ஆமே சொல்லுங்க. ஆமாம், 2 வாரமாக கிறிஸ்மஸ் செய்தி கொடுக்குன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ என்னுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்? கர்த்தர் என்னுடைய அந்த பண்டிகையில் மையப்பகுதியாய் வைக்கப்பட்டு கொண்டாடப்பட வேண்டிய தேவன் அவர். அல்லேலூயா. ஒரு பக்கம் விட்டுருங்க, புது துணி எடுக்கிறது அது உண்மைதான், அது எடுக்கணும். பலகாரங்கள் செய்யணும். ஒரு காலத்தில் செஞ்ச பலகாரங்களை இன்னைக்கு வீட்டில் யாரும் செய்கிறதில்ல. சும்மா தட்டு முட்டெல்லாம் போட்டு லட்டை பிடிச்சி உருண்டை போட்டு நைட்டெல்லாம் போட்டு 2 மணிக்கு உட்காந்து கடைசியில் ஆராதனைக்கு போகாமல் தூங்கிவிட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு ஓடி போய் கடைசியாக முடிக்கும் போது உள்ளே இணையான்னு போட்டு வந்த காலங்கள்லாம் இருக்குது. இப்போ காலங்கள் மாறி போச்சு. காசு கொடுத்தா லட்டு கிடைக்கும், காசு கொடுத்தா பணியாரம் கிடைக்கும், காசு கொடுத்தா என்ன கிடைக்காது. போ ஒரு 1/2 கிலோ முறுக்க வாங்க, ஒரு 1/2 கிலோ மிக்சரை வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டு பக்கத்து வீட்டு கொடுத்தோமா முடிஞ்சு போச்சுப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண்டிகை, அந்த பண்டிகை வேண்டாம். இந்த பண்டிகையில் ஆண்டவர் சொல்ல உங்கள் நோக்கம் கர்த்தரை கொண்டாடுவதா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உள்ளம் துதிக்கணும் தேவனை, உள்ளம் தேவனை மகிமைப்படுத்தணும். அதுதான் பண்டிகைன்றார். அல்லேலூயா. உள்ளத்துல ஒண்ணுமே இல்லை, வெறுமை. காலை எந்திரிச்சு ஒரு ஜபம் இல்லை, ஒரு ஆராதனை இல்லை, ஆனால் பண்டிகைக்கு வந்துடும், புது ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடும். ஜெபிக்காத ஒரு கிறிஸ்மஸ் தயவுசெய்து அந்த கிறிஸ்மஸை கொண்டாடாதீங்க. கிறிஸ்மஸ்க்கு காலைல எந்திரிக்கணும். 5 மணிக்கு 6 மணிக்கு அந்த ஆராதனைனா நான் 3 மணிக்கு தேவசமத்தில் நிற்கணும். நான் ஜெபிக்காம வர முடியாது இல்லை. அப்ப ஜெபிக்காம தேவனை மகிமைப்படுத்தாம ஒரு கொண்டாட்டமா இல்லை. அப்ப ஆண்டவர் இந்த வருஷம் உங்க பண்டிகையில இயேசு மையப்படுத்தப்படணும், அவர் கொண்டாடப்படணும். ஹல்லேலூயா. 2வது வாசிக்கிறோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். இந்த புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 12 12ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். The book of Exodus chapter 12 verse 14 to 14 மற்றும் 17 வசனங்கள். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை கர்த்தருக்கு பண்டிகைகளாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள்.
புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் இங்கே புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கர்த்தர் கொண்டாட சொன்னார். இந்த பண்டிகையை எப்படி கொண்டாடும் போது 13ஆம் வசனத்தில் 14ஆம் வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கு, அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்கணும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். பண்டிகை கொண்டாடுவது இப்போ நம்ம கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம் டேஸை, இப்படிதானே? இந்த மாதம் துவங்கும் போதே இன்னும் நமக்கு பெற்றோர்களுக்கு இருக்கோ இல்லையோ, பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம், இன்னும் 20 நாள் தான் ஏமாங்க, அப்பா நாளைக்கு நேரம் பயங்கர செலிப்ரேஷன் தான். ஆமாடா, இதுக்கு தாண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 மாதமாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி நாளைக்கு வந்தவங்கள கை தட்டுறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்க படாத பாடு. நேற்று நைட்டு 12 மணி ஆச்சு நாங்கள் இங்கேருந்து போகும்போது. எல்லாம் டெக்கரேட் பண்ணி ப்ராக்டிஸ்லாம் முடித்து மாற்ற வேண்டியதெல்லாம் மாற்றி செய்ய வேண்டிய காரியங்களாம் செஞ்சு டான்ஸு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி இது காலையில் வந்தது பிள்ளைங்கள்லாம். அப்போது ஒரு பெரிய முயற்சி இருக்குது இதுக்கு பின்னாடி. ஒரு 2 மணி நேரம் ப்ரோக்ராமுக்கு 2 மாதம் அங்கே ட்ரைனிங் நடக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? பண்டிகையை கொண்டாடும் போது அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா இருக்கணும். அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அல்லேலூயா சொல்லுங்க. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். அப்ப நான் என்ன நோக்கத்தோடு இந்த பண்டிகை, என்னுடைய நோக்கம் என்ன? நான் இந்த பண்டிகை கொண்டாடுறது நோக்கம் அந்த நாள் நினைவு கூறுதலின் நாள். பண்டிகை ஆண்டவர் சொல்ற உங்க நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, அந்த நாள்ல you have to remember many things. நீ நிறைய காரியத்தை நினைவு கூறணும். தேவ சமூகத்தில் தேவ பிள்ளையே, சில நேரத்தில் பண்டிகைகளை நம்ம நினைவு கூறுறது இல்லை. ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு வரோம், புது வருஷத்துக்கு வர போறோம். இந்த காரியங்கள்லாம் எதற்காக? சுத்திகரிப்பின் பண்டிகைக்கு. அது ஒரு பண்டிகை. சுத்திகரிப்பின் நாள் வந்து அது நிறைய பேருக்கு என்னமோ ஒரு நாளில் உட்கார வச்சு பாசை எல்லாத்தையும் சுத்திகரிப்பு பண்ணுவார் போல. தோத்திரம் மொட்டை அடிச்சு கரும்புளி செம்புளி குத்தி அந்த சுத்திகரிப்பு இல்லை நம்ம சொல்றது. ஆமாம், 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறான், ஈசோப்பில் என்னை கழுவும் அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை சுத்திகரியும் அப்பொழுது உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். சரி, ஆண்டவர் என்னை சுத்தம் பண்ணுறதுக்கு நான் விட்டு கொடுப்பது தான் சுத்திகரிப்பின் ஆராது. சரி, இட்ஸ் கால்ட் அஸ் அ ஃபெஸ்டிவல். அது ஒரு பண்டிகை, தேவனுக்கு மகிமை. சொல்ல அந்த நாளில் யூ ஹாவ் டு ரிமெம்பர். பண்டிகை என்பது அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா, நான் சில காரியங்களை என் வாழ்க்கையில் நான் நினைவு கூறுவதற்காக தான் கர்த்தர் பண்டிகை கொடுத்தார். கூடார பண்டிகை கர்த்தர் கொடுத்தார். நான் சொன்னேன் இல்லையா, எதுக்காக கூடார பண்டிகை? பெரிய மாடி வீட்டில் இருக்கவனும் கூடாரத்துக்கு வந்துடணும், குடிசை வீட்டில் குடியிருக்கவனும் கூடாரத்துக்கு வந்துடணும். அதான் இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய ஒரு காரியம். நீ எந்த வீட்டில் குடியிருந்தாலும் வருஷத்தில் 7 நாள் டென்ட் அடிச்சு நீ தங்கிடணும். கூடாரம் போட்டு குடியிருப்பா, வீட்டுக்கு போகக்கூடாது. குளிக்கிறதுக்கு மட்டும் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அதெல்லாம் கூடாது. நீ எல்லாமே இந்த கூடாரத்துக்குள்ள தான் இருக்கணும் 7 நாள். ஏன்னா அங்கே உட்காந்துட்டு முறுமுறுக்க கூடாது. நான் எவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்ந்தேன், இது கூடாரத்தில் இப்படி கர்த்தர் இருக்க சொல்கிறார். அதுக்காக கர்த்தர் சொல்ல, அங்கே உட்காந்து நீ எகிப்தில் வந்த 40 வருஷத்தை நினைவு கூறு. 40 வருஷமும் வனாந்தரத்தில் பனியும் வெயிலும் உன்னை வாட்டுச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பாதங்களில் கால்களில் பாதரட்சிகள் தேயவும் இல்லை, அவருடைய சட்டை ஒன்றும் சுருங்கலை. இவனும் வளர்ந்தா சட்டையும் வளர்ந்துச்சு. அது எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? இல்லை, 40 வருஷமா எந்த டெய்லர் அவங்கள்ட்ட இருந்தான், எந்த சட்டையை மாற்றி போட்டான். நம்மளாம் 2 நாள் போட்டோன்னு தோத்துறோம். அல்லே லூயா. காலையில் போட்டது சாயந்தரம் போட்டு அவங்களுக்கே தெரியாது. நம்ம என்னடா இப்படி ஸ்மெல் அடிக்குது. அதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அது எவ்வளோ பெரிய நடிகையாக இருந்தாலும் சரி, நடிகனாக இருந்தாலும் சரி, ஒரே நாள் தான் ஸ்டிஞ்சி ஃபெலோஸ் அப்படி ஆயிரும், ஸ்மெல் அடிக்க. ஆனால் 40 வருஷம் இஸ்ரவேலர்களுக்கு அந்த சட்டை பழமையாய் அவங்க மேலிருந்த வஸ்திரம் பழமையாய் போகல, கால்களுக்கு பாதரட்சைகள் தேயல, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. 40 வருஷம். இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம நாட்டில் சிலர் இங்கேருந்து நடந்து போச்சு கால் வீங்கிக்கும், கால் யானை கால் மாதிரி மாறிடும். ஏன்னா அவங்களுக்கு முடியல, ரத்த ஓட்டல். ஆனால் அவன் 40 வருஷம் நடந்திருக்கிறான். தொடர்ந்து நடக்க வைப்பார். சில நேரத்தில் கர்த்தர் 24 மணி நேரமும் தொடர்ந்து நடக்க வைப்பார். மேகம் போயிட்டே இருக்கும், ஐயோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வரேன்னா பாளையம் போயிடும். அப்பெல்லாம் அங்கே எடுக்க முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அந்த பெலனை உங்களுக்கு, அப்பா வா, நீ இஸ்ரவேலுக்கு வந்துட்டோன்னே, கானானுக்கு வந்துட்டோன்னே நீ எல்லாத்தையும் மறந்துடுவியா? பழசை நீ மறக்கக்கூடாதுன்னு தான் எங்கே வர சொல்கிறாரு? கூடாரத்துக்கு வா. அங்கே மச்சு வீட்டை விட்டுட்டு கூடாரத்தை வந்து உட்காந்து
அப்ப பிள்ளை கேட்குமா, ஆண்டவரே அப்பா எதுக்கு இந்த கூடாரத்தில் உட்காந்துருக்கீங்க அவ்வளோ பெரிய? அப்பா சொல்லுவாராம், உனக்கு தெரியாதுடா, கர்த்தர் எங்களை நடத்தின பாதை. இன்னைக்கு நிறைய பெற்றோர் நீங்க கடந்து வந்த பாதையை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க பட்ட கஷ்டம் என்னோட இருக்கட்டும், என் பிள்ளைகளுக்கு எதுக்கு அதெல்லாம் தெரியணும், பிள்ளைகளுக்கு தெரியணும். இன்னைக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எங்க அப்பாவுக்கு சும்மா வரல, எங்க அம்மாவுக்கு சும்மா வரல. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ரத்த வேர்வை சிந்தி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க தெரியாதனால தான் அந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியல. கஷ்டம் என்னன்னு தெரியல, வறுமை என்னன்னு தெரியல. சாதாரணமாக செல்ஃபோனை கீழே போட்டு எங்கள் அப்பா இன்னொன்று வாங்கிக்குவாருன்றான். டேய் எவ்வளோடா அந்த செல்ஃபோனு? 35,000 ரூபா ஆஃபரில் போட்டு வாங்கி இவன் டப்புன்னு கீழே போட்டு, என்னடா இப்படி போட்டேன், எங்கள் அப்பா வேற வாங்கிக்குவார் பஸ்ஸுன்றான். உங்கள் அப்பா என்ன டாட்டா பிர்லாவா? உங்கள் அப்பாட்ட போய் கேளு, இந்த 35,000க்கு அவர் எவ்வளோ முக்கியிருப்பாருன்னு கேட்டுப்பார். தோத்திரம் எத்தனை அழுதுருப்பாருன்னு கேட்டுப்பார், எத்தனை மாதம் இஎம்ஐ கட்ட முடியாமல் உட்காந்துருப்பாருன்னு கேட்டுப்பார். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறோம். வாங்கிக்கோ. உண்மையை சொல்ல கத்துறதுக்கு முன்னாடி என் பிள்ளைகள் எதை கேட்டாலும் உடனே வாங்கி தர மாட்டேன். போய் ஜோம் பண்ணு, சில நேரத்தில் சொல்லி ஜோம் பண்ணுன்னு, சில நேரத்தில் சரி பார்க்கலாம், காசு இருக்கும் வாங்க மாட்டேன். அந்த பிள்ளைகளுக்கு தெரியணும், என்னன்னா இதை கேட்டு வாங்கி தர மாட்டேன். எங்கள் அப்பா இப்படிலாம் எங்களுக்கு வாங்கி தரல. எங்கள் அப்பாட்ட கேட்கக்கூட பயப்பட்ட நாட்கள் உண்டு. அதெல்லாம் நாங்கள் கடந்து வந்த பாதை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏதோ நாங்கள் கத்தருக்குள்ளே இவ்வளோ காலம் நிலைச்சு நிற்கிறனால உனக்கு இந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. வீட்டை விட்டு ஏறினாக்காரு, இறங்கும் போது காரு எல்லாம். இன்னைக்கு பிள்ளைங்க ட்ரெயின்லையும் போனதில்லை, பஸ்லையும் போனதில்லை. அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்துச்சு நான் சொல்லி கொடுக்குறேன் தெரியுமா? உங்கள் அப்பா ஒரு காலத்தில் சைக்கிள் இதே ரோட்டில் போனேன் ஊழியத்துக்கு, சென்னிமலை வரைக்கும் போயிட்டு வந்தேன். கிராமமாக சுற்றினேன் சைக்கிளில். அது யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு போட்ட விதைகள் தான் இன்னைக்கு இந்த மரமாக நிலச்சி இந்த சபையாக நிற்கிது. அன்னைக்கு நான் கஷ்டப்படல, அன்னைக்கு நான் போகிறது சங்கடப்பட்டு இருந்தேன்னா பஸ்ஸு பிடிச்சி போவேன், தொங்கிக்கிட்டு வருவேன். வெள்ளோடு போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு 9:15 கடைசி பஸ்ஸு தொங்கிட்டு வருவேன். இந்த பக்கத்தில் எத்தனையோ முறை விழப்போன காலங்கள்லாம் இருக்குது. பிள்ளைகளுக்கு தெரியாது. அதுக்கு தான் இந்த கூடார பண்டிகை. உட்கார வச்சு உன் பிள்ளைகிட்ட சொல்லு, கர்த்தர் எப்படியெல்லாம் சத்ருவுக்கு விளக்கினார், கர்த்தர் எப்படியெல்லாம் என் ஜீவனை தப்புவித்தார், உன்னை பெற்றெடுக்கும் போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தேன் தெரியுமா? அது அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அதை சொல்லாதனால தான் அவன் எந்திரிச்சு உங்களை குத்துறான். அவன் ஏன் உங்கள்ட்ட எதிர்த்து நிற்கிறான்? அதை சொல்ல மாட்டேங்க. பாச மாட்டேன், அவன் சண்டை போடுவான். இப்படி வயிற்ற மட்டும் காட்டுவாங்க. சரி. அதோட அர்த்தம் என்ன? 10 மாதம் உன்னை இந்த வயிற்றுல தான் வச்சுருந்தேன். சரி. அது ஒன்று போதும்ல, அதை காட்டினாலே முடிஞ்சு போச்சு இல்லை? அதை நினைவுபடுத்தணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பெற்றேன் தெரியுமாடா? ஸ்தோத்திரம். ஆப்ரேஷனில் கடந்து போய் உன்னை பெற்றேன். பிள்ளைகளுக்கு அந்த வழியெல்லாம் தெரியல, கற்றுக் கொடுப்பா, நினைவு கூறு. அந்த புது துணிலாம் வாங்கணும்னு வீட்டில் உட்கார வச்சு எடுத்துக்கோ உட்கார வச்சுங்க. வா, கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு இதை கொடுத்துருக்குறாரு. இதான் என் நினைவு கூறுறது. உங்கள் பிள்ளைகளை வச்சு ஜோம் பண்ண சொல்லுங்கள். பிள்ளை கையில் கொடுத்து கிஃப்ட் மாதிரி கொடுத்து அது அந்த அந்த புது துணியை கொடுத்து ஜோம் பண்ண சொல்லுங்கள் அந்த பிள்ளையை. ஏசப்பா, இந்த வருஷம் எங்களுக்கு இதை கொடுத்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் எத்தனை காலங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்க காலங்கள்லாம் உண்டு இல்லை? நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நான் கலராக கத்தர் போடுறதுக்கு எனக்கு உதவி செஞ்சேன். ஆனால் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நினைக்கிறேன், போய் பிட்டு துணி கிழிச்சிட்டு வருவோம், விருப்பமே இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் அது பெருசு எங்களுக்கு. அப்படிலாம் கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு. அப்போ ஆண்டவர் சொல்ல, இந்த பண்டிகையில் நீ நினைவு கூறுன்ற, ரிமெம்பர் தோஸ் டேஸ். உன் வாழ்க்கையில் நடந்த காலங்கள், கடந்து வந்த பாதைகளை உன் பிள்ளைகளை உட்கார வச்சு சொல்லுன்றார். அதுக்கு தான் அந்த பண்டிகை. என்ன பண்ணலாம், எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், எத்தனை பேர்த்த கூப்பிடலாம் அப்படின்னு மட்டும் தான் பிள்ளைகள்கிட்ட சொல்றீங்களே தவிர, நீங்க கடந்து வந்த பாதைகளை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த பிள்ளைகளுக்கு தெரியணும், எங்க அப்பா கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறார், இந்த ஊழியத்தில் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அன்னைக்கு நாங்கள் இப்படிலாம் இருப்போம்னு நினைக்கல, இப்படி இருக்கணும்னு நான் விரும்பலை. கூப்பிட்டாரு, வந்தோம், அவ்வளவுதான். கண்ணை கட்டிட்டு வந்துட்டோம். அவர் என்ன தருவார், எது தருவார், இந்த வாழ்க்கை தருவாரா, இவ்வளோ பெரிய சபை தருவாரா, இத்தனை ஆசீர்வாதங்களை தருவாரா? தெரியாது. That's a blessing from God. ஏன்னா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதா, ஜனங்க கணம் பண்ண மாட்டாங்க, பிதா கணம் பண்ணுவார். என்ன கர்த்தர் தான் கணம் பண்றது. நான் ஊழியமே செய்யாதவனுக்கு எப்படி கூலி தருவார்? அப்படிதானே? நான் ஒழுங்கா ஊழியம் செய்யலைன்னா எனக்கு யார் கூலி தர்றது? அவர் தான். உங்களை ஏவி ஒரு காணிக்கை கொண்டாந்து ஒருத்தர் கொடுக்குறான் அப்படின்னா அதுக்கு நான் பாத்திரவானா இருக்கணும். கர்த்தர் உங்களை நினைவுபடுத்தலைன்னா அந்த நன்றி காணிக்கை நீங்க கொடுக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஏவுறாரு, கர்த்தர் உங்க உள்ளத்துல பேசுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க அனுபவிக்காத நான் அனுபவிக்கிறேன். நான் வேலையால் கூலிக்கு பாத்திரம். அப்ப நான் நல்லா வேலை செஞ்சிருக்கேன்னு அர்த்தம்.
நான் ஆசீர்வாதமா இருக்கேன்னா நான் கர்த்தருக்கு ஒழுங்கா ஊழியம் செஞ்சிருக்கேன், ஜனங்களை நேசிச்சிருக்கேன். அவங்க நேசிக்கலைன்னா நான் நேசிச்சிருக்கேன். எத்தனையோ பலவீனத்தில் ஒரு பிரசங்கத்தை கொண்டு வந்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். கர்த்தர் எழுப்புகிற இரவுகள் நான் எந்திரிச்சு உங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன். அப்ப தேவன் என் பிரயாசத்தை பார்த்து தான் என்னை ஆசீர்வதிப்பாரே தவிர ஒரு மனிதன் அவ்வளவு சீக்கிரம் ஆசீர்வதிச்சிட மாட்டாரு. நீங்க வெளிப்படையா பார்க்கிற மாதிரிலாம் அதெல்லாம் கிடையாது. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாதாமே சொல்லுங்க, வெளியரங்கமாய் உனக்கு பலன் தருவார். வெளியரங்கமா ஒரு நாள் வரும். ஆனா இந்த ஆசீர்வாதம் இவ்வளவு சீக்கிரம் வரல. அதுக்கு ஒரு 15 வருஷம் போச்சு. அழுதோம், கதறணும், கத்துனோம், விழுந்து கிடந்தோம் தேவ சமூகத்துல, எத்தனையோ நாட்கள் உபவாசத்துல. இதெல்லாம் நினைவு கூறுங்கன்ற உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. அப்பா எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன்னு என் பிள்ளைகளுக்கு தெரியணும். நான் எவ்வளவு சகிச்சேன்றது என் பிள்ளைகளுக்கு சொல்லி. அப்ப பண்டிகை என்பது நினைவு கூறுதல். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். இந்த பண்டிகையில நினைவு கூறுங்க. உங்க பிள்ளைகளை உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த பிள்ளைகள் இல்லைன்னா உங்க பிள்ளைங்க உங்களுக்கு அடங்காது. உங்க பிள்ளைகள் உங்களை கேள்வி கேட்கும். அதனால வருத்தம், சஞ்சலம் குடும்பங்கள்ல. ஏன்னா நீங்க கடந்து வந்த பாதையை சொல்லலை. சில பிள்ளைகள் இருக்கு அப்படி சொல்லி சில குடும்பங்களா என்னடா பிள்ளை, அது உங்க பாடு உன் தலையெழுத்து, நான் என்ன பண்ணுன்னு சொல்ற குடும்ப பிள்ளைகளா இருக்குது. அது வேற தோத்திரம், அது ஒரு விசேஷ ஆவி, அது தோத்திரம். அப்படிலாம் பிள்ளைகள் இருக்குல்ல. அதனால தான் பாச ஒண்ணுமே சொல்றது இல்லை அப்படின்றீங்களா? தோத்திரம், கேட்கறானோ கேட்கலையோ, இங்க பாருப்பா இப்படி தான் நான் கடந்து வந்தேன், கத்தரேன்னு பிடிச்ச ஒன்னா பண்ண ஜபத்துல தான் நீ இருக்கிறேன்னு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நான் கத்தருக்கு முன்னாடி சரியா வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கு நீ நல்லா படிச்சிருக்கிற, இன்னைக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்க. உன் பிள்ளைகள் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. அதை சில பிள்ளைகள் வந்து உலக ஞானத்துல நிறைஞ்சிருச்சு, அது அப்படிதான் பேசும். உன் தலையிலுத்து நீ கஷ்டப்பட்ட, நீ கஞ்சி குடிச்ச, கூழ் குடிச்ச, நான் என்ன நான் அப்படி சொல்லுங்க. நீ 1000 படிச்சாலும் கஞ்சி ஊத்துற கத்தர் உன்னை கஞ்சிக்கு பிச்சை எடுக்க வச்சிருவா, ஜாக்கிரதையாருன்னு சொல்லுங்க. மிரட்டி வைங்க பிள்ளைகளை. நினைவு கூறுங்க ஐயா. மூன்றாவது, எதற்காக இந்த பண்டிகை நோக்கம் என்ன? யாத்ரா 32 ஸ்தோத்திரம். The book of Exodus chapter 32 verse 5 and 6. 32ஆம் அதிகாரம் யாத்ரா 32 5 மற்றும் 6 வசனங்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. வனாந்தரத்தில் பண்டிகை. ஆரோன், முந்தின வசனத்தை காட்டுங்கம்மா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆரோன் அதை பார்த்து அதுக்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பலிபீடத்துக்கும் பண்டிகைக்கு என்ன சம்பந்தம்? ஸ்தோத்திரம். நீங்க பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல வாசித்தீங்கன்னா எல்லா தேவ மனிதர்களும் ஒரு காலகட்டத்தில் வரும்போது உணர்த்தப்பட்டு பலிபீடம் கட்டுவாங்க. நேற்று 1 சாமுவேல் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அதுல சவுல் எல்லா பெரிய பெரிய ஜெயங்கள் எடுக்கிறான், பெரிய பெரிய யுத்தத்துக்கு போறான், கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார். கடைசியா அவன் வாழ்க்கையில பைபிள் சொல்லுது, முதல் முறையாக அவன் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான். அப்ப இந்த பலிபீடம் கட்டி பண்டிகை கொண்டாடுவது எதற்காக? பலிபீடம் எதற்காக? பலி செலுத்துவதற்காக. அந்த பலி எதற்காக? நன்றி உணர்வின் வெளிப்பாடுதான் பலி. பலி எதுக்காக செலுத்தணும்? கர்த்தரின் பாவங்களை மன்னிச்சாருப்பா, நான் பலி செலுத்தணும். கர்த்தர் எனக்கு உதவி செய்தாருப்பா, அதுக்கு பலி செலுத்தணும். ஸ்தோத்திரம். அம்மாவா இல்லையா? அப்ப இந்த பலிபீடம் எதற்காக? அவன் சொன்ன ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை. அடுத்த வசனம் சொல்லுது, அல்லேலூயா. மறுநாள் அவர்கள் அதிகாலை எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்ப இந்த பலிபீடம் எதற்காக ஆரோன் கட்டினா? ஆக்சுவலா இதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கன்றுக்குட்டி வணக்கத்தை உண்டாக்குவான். மோசே மேல போயிடுவார், மலைக்கு போயிடுவார். 40 நாள் மோசே இல்லை. அப்ப சொல்றாங்க ஜனங்கள் எல்லாரும், மேல போன மோசேக்கு என்ன ஆயிடுச்சோ தெரியல, மலை மேலே ஏற முடியாது, போனா செத்து போயிடுவான். அதனால மோசே சொல்லிட்டும் போகல, நான் 40 நாள் கழிச்சு வருவேன்னு சொல்லல. இப்ப மேல போன மோசே வெளியில போற புருஷன் இந்த தேதியில வந்தார், இந்த இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சா தானே மனைவி சந்தோஷப்படுவா. எங்க போறோம்னு சில ஆட்கள் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு பெரிய கெத்துன்னு நினைக்கிறாங்க போல. என் வீட்டை விட்டு நான் வெளியில எங்க போனாலும், வீட்டுக்குள்ளேயே இந்த ரூம்ல இருந்தாலும் பாசமான சொல்ல, நான் இங்கே தான் இருக்கிறேன், என்ன தேடாத, பயப்படாத. சோத்திரம். நம்ம ஆட்களுக்கு அந்த எண்ணமே இருக்காது. அதெல்லாம் உனக்கு, நான் எப்போ கூப்பிடுறேனோ அப்பதான் உனக்கு. சோத்திரம். இப்படிலாம் நிறைய பேர்த்த என் ஊழியத்தை கிராஸ் பண்ணியிருக்கேன். அவன் முடிவெல்லாம் பரிதாபம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எங்க போய் விழுந்து கிடக்கிறான்னு தெரியாது. அப்புறம் எவனாவது ஒருத்த ஃபோன் எடுத்து சொல்லுவான், இது யார் ஃபோனுங்க? ஐயோ என் புருஷன் தான், எங்க இருக்கிறாரு? இங்க விழுந்து கிடக்கிறாரு.
அட போன இடத்த சொல்லிட்டு போனா தானே பொண்டாட்டி வந்து தூக்குவேன். இவன் போனவன் மேல 40 நாள் போயிட்டு என்ன ஆச்சுனே தெரியல. அதுக்குள்ள கீழே இருக்கவன்லாம் எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு, எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு. பார்த்தா இவங்க பிரச்சனை தாங்களை விட்டா கொண்டு விடுவாமோ ஆரோனை. சரி கொண்டாடா, எல்லா பொண்ணையும் கொண்டு வாங்கடா, காதில் இருக்க கடுக்கா எடுக்கா எல்லாம் கொண்டு வாடா, செயின் எல்லாம் கொண்டு வா, அது நெருப்புக்குள்ளே போடுவான். அவன் சொல்கிறான், ரொம்ப அழகாக சொல்கிறான். மோசே வந்தோடனே நான் நெருப்புக்குள்ளே போட்டேன், அதுலேருந்து கண்ணுக்குட்டி வந்துச்சுன்றான். எப்படி ரிப்ளை கொடுக்குறான் பார்த்தீங்களா? நான் பொண்ணையெல்லாம் எதில் தூக்கி போட்டேன், நீ கருவி பிடிச்சு செய்யாமல் கண்ணுக்குட்டி வருமா? உன் மைண்டில் இந்த கண்ணுக்குட்டியை உருவகப்படுத்தாமல் அந்த கண்ணுக்குட்டி வந்துருமா? ஆனால் இவன் சொல்கிறது என்னது, நான் நெருப்புக்குள்ளே போட்டேன், கண்ணுக்குட்டி வெளியே வந்துருச்சுன்றான். அந்த கன்றுக்குட்டிக்காக ஒரு பெரிய ஒரு ஆராதனை வச்சிருந்தான். ஆனா இப்ப என்ன சொல்ல, முன் செல்லும் தெய்வங்களை உண்டாக்கு. இவனை கத்தரை காட்ட முடியல ஆரோனுக்கு, இவர் தான் கத்தர்னு. இப்ப கண்ணுக்குட்டியை வச்சுட்டு இவர் தான் கத்தர், கத்தருக்கு பலி செலுத்துவான்ட்டான். அப்பதான் இந்த பலிபீடத்தை கட்டி ஜனங்கள் எல்லாரும் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். அப்போ ஒரு பண்டிகையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நான் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். பண்டிகை நோக்கம் என்ன? எனக்காக வந்தீங்கப்பா, எனக்கா அந்த உணர்வு வேணும்ன்றாரு. பண்டிகை சும்மா கொண்டாடக்கூடாது. ஸ்தோத்திரம். எப்படா பண்டிகை வரும், எப்படா நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கின புடவையை கட்டி எல்லாத்தையும் காட்டுவேன். அல்லேலூயா. அப்படியா? நின்றுட்டேன் தொலைச்சு விடுவேன். நான் தொலைக்க மாட்டேன், அவர் தொலைச்சிடுவாரு. பக்கத்தில் நல்லா இருக்கீங்களா, அது வரைக்கும் கேட்டுக்க மாட்டான் நல்லா இருக்கீங்களான்னு. பக்கத்தில் இருக்க செத்தானா பொழைச்சானு கேட்க மாட்டான். இந்த புடவையை கேட்கணும். இப்ப அவன் பாருங்க, அவன் பொல்லாத நேரம் புடவையே பார்க்க மாட்டான். இந்த ஐயோ போச்சே, ஐயோ போச்சே. 2வது முறை நல்லா இருக்கீங்களா, இப்பதானே சொன்னேன் நல்லா இருக்கேன்னு. இல்ல நல்லா இருக்கா, அதை முன்னாடி கேட்டுக்கலாம்ல. ஹலோ, பார்க்குற வரைக்கும் தூக்கமே வராது. வீட்டில் போய் கண்ணாடி முன்னே அவங்க பார்த்துருப்பாங்களோ, இவங்க பார்த்தாங்க, இந்த அக்கா, ஐயோ இந்த அக்கா பார்க்காம போயிட்டாங்களே. தோத்திராண்டவரே, அது வல்ல பண்டிகை. பண்டிகையில் தேவனுடைய சமூகத்தில் உடுத்துங்க. ஆமென். தப்பல்ல, நல்லா கவனிங்க. நீங்கள் உடுத்த மாட்டீங்களா? நானும் உடுத்துவேன், நேர்த்தியாக உடுத்துவேன். நான் பலிபீடம் வரும்போது நேர்த்தியாக வருவேன். என்னைக்கா கசன சட்டை போட்டுருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஊழியக்காரன் ஜம்முன்னு இருக்கணும். நீங்களே என்னை பாசன்னு சொல்லணும்ல. நான் பாட்டுக்கெல்லாம் கிழிச்சு விட்டு எல்லாம் வாங்க, ஒருத்தர் வர மாட்டீங்க. அடுத்த வாரம் ஐயோ அந்த ஆளே சீக்கு பிடிச்ச ஆளாக இருக்காரு, அந்த ஆள்கிட்டே ஒழுங்கு இல்லை. இப்போ எவ்வளோ கெத்தா சொல்றீங்க எங்கள் பாஸ்டர். அல்லேலூயா. ஆமாம், இவர் என் புருஷன்னு சொல்றதுக்கு டை அடிக்க வைக்கிறீங்க. இல்லைன்னா அவர் அப்பான்னு கேட்ட என்ன பண்ணுறது? இந்த அளவு மெயின்டைன் பண்ணி வீட்டை நடத்துறீங்களே, அப்போ ஒரு சபையை நடத்துறேன்னா எவ்வளவு மெயின்டைன் பண்ணிட்டு வரணும்? ஒரு நரமுடி தெரியக்கூடாது. தோத்திரம். அல்லேலூயா. அப்படி ஒன்றும் வயசாகலை, காட்டக்கூடாது வயசுலாம். அல்லேலூயா. தேவனுக்கு முன்னாடி ஜம்முன்னு இருக்கணும். நல்ல ஜோம் பண்ணுறோம், நல்ல ஊழியம் செய்யணும், நல்ல ஜெபிக்கிறவங்க பாருங்க ஜம்முன்னு இருப்பாங்க. வயசான மாதிரியே தெரியாது. ஜெபிக்கிற மனுஷனுக்கு வயசே ஆகாது. உங்களுக்கு வயசாயிரு, நீங்கள் ஆமீன் சொல்லல, கட்டாயம் வயசாயிரு இயேசு நாமத்தில். அல்லேலூயா. ஒரு ஆமீன் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமீன் சொல்லுங்க. போதும் பாஸ்டர், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் உடஞ்சி போச்சு. உங்களை நான் திருத்தவே முடியாது, உங்களை நான் திருத்தவே முடியாது. தோத்திரம். நல்ல ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வயசே ஆகாது. உங்களை பார்த்து ஒருத்தரும் என் சிஸ்டர் இப்படி இருக்கீங்க, ஏன்னா நீ என்னைக்கு ஜெபம் பண்ணலையே அன்னைக்கு தான் அப்படி ஆகும். பண்டிகையை கொண்டாடுறோம், அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலி செலுத்தி பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து, பண்டிகையில் அதிகாலையில் எழுந்து. ஸ்தோத்திரம். பண்டிகைக்கு எப்போ எழுதணும்? ஆமாம், 7 மணி ஆராதனைக்கு 6:45 போய் நின்று குடிச்சு ஐயோ ஐயோ டைம் ஆச்சு, ஏசப்பா ஏசப்பா. ஆண்டவர் எதில் அடிப்பாருன்னு தெரியாது. காலையில் எந்திரிச்சு சீக்கிரமாக கிளம்பணும். நம்ம அப்போ தான் பதட்டமே வரும். ஐயோ ஐயோ பாட்டு பாடிக்குமே, ஐயோ ஆண்டவரே லேட் ஆயிடுச்சு, ஆண்டவரே மன்னிச்சுக்கங்க ஆண்டவரே, அதெல்லாம் சொல்லக்கூடாது. 7 மணி ஆராதனைன்னா 5 மணிக்கு எந்திரிக்கணும். அல்லேலூயா. எந்திரிச்சு சர்வாங்க தகன பலி செலுத்தி ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ள ஆண்டவரே நன்றி, இந்த வருஷம் என் பிள்ளைகளோட என் சபையோடு நின்று இந்த பண்டிகையை கொண்டாட எனக்கு உதவி செய்தீரப்பா. எத்தனை பலவீனம் வந்தது, எத்தனை வியாதி வந்தது, எத்தனை சத்துரு, என் கண்களுக்கு தெரியாத எத்தனையோ சத்துருக்கள் ஆண்டவர், எத்தனையோ அம்புகளை எய்தார்கள், என் மேல படல ஆண்டவரே.
ஒரு அம்பு பட்டுச்சாப்பா உங்க மேல? ஒரு அம்பு படல. அம்பு பட்டுருச்சுன்னா கிழிச்சிருக்கும் எல்லாத்தையும். ஸ்தோத்திரம். ஒரு அம்பு உங்க மேல படல. பக்கத்தில் 1000 பேர், வளர்வது 10000 பேர் விழுந்தாலும் விழுந்தான். உன் கண்களால் மாத்திரம் அதை கண்டு அந்த பண்டிகை தேவனுக்கு நன்றி சொல்றது. ஆமென். அதுக்குதான் அவன் பலிபீடம் கட்டினான். 4வது வாசியுங்கள் என்னோடு கூட. ஹல்லேலூயா. லேவியராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம். லெவிட்டிகஸ், the book of Leviticus. பைபிள் கொண்டு வந்தா பைபிள் திருத்துங்க, கட்டாயம் பைபிள் கொண்டு வாங்க. பைபிள் இல்லைன்னா எங்கிட்ட கேளுங்க, பைபிள் நிறைய வச்சிருக்கேன், ஃபுல் பைபிளே வச்சிருக்கேன், நான் தரேன் உங்களுக்கு. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள், 2 to 4 வாசிக்கலாமா? The book of Leviticus chapter 23. லேவியராகமம் 23 2 முதல் 4 வசனங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் ஆவன. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி, சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன. அந்த பண்டிகை எல்லாம் கீழே கொடுத்திருக்காரு. என்னென்ன பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு. இங்க பாருங்க, சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி. அப்ப பண்டிகை என்ன பண்டிகை? அப்ப குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகை. அப்ப பண்டிகைக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க ஜனங்க அப்படின்னா, சபையா கூடி வந்து சபையை பரிசுத்தப்படுத்தினார்கள். சபை பரிசுத்தமாகணும் பண்டிகையில. ஆமென். செலிப்ரேட் பண்றோம், ஆனா உலக பிரகாரமான போலித்தனமான சில சந்தோஷங்களை உள்ள வச்சுக்கிட்டு பண்டிகைக்குரிய சந்தோஷம் ஒன்று இருக்கு. ஆனா பண்டிகையில கொண்டாடப்படுகிற கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் ஒன்று இருக்கு. ஆமென். இன்னைக்கு அது இல்லாம தான் நிறைய பேர் பண்டிகை கொண்டாடுறாங்க. அதனாலதான் அந்த 1 மணி நேரம் அந்த சந்தோஷம் போயிருது, அந்த ஒரு நாள் அந்த சந்தோஷம் போயிருது. வருஷம் முழுசும் உங்களுக்கு கிறிஸ்மஸா இருக்கணும். எங்க பசங்க கேரல் முடிக்கும் போது, ஐயோ முடியுதே பாஸ், வருஷம் ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்குமே, எங்க ஜனங்களாம் போண்டி ஆயிடுவாங்களா. தோத்திரம். இவ்வளவுதான் தாங்கும், இதுக்கு மேல தாங்காது. தோத்திரம் இல்ல. 8 நாளைக்கு தான் உங்க வீடுகள் அங்க சந்திக்க முடியும். அதுக்காக மாசமா கேரல் வர முடியும்னாங்க உங்க வீட்டுக்கு. அப்ப பண்டிகை என்பது என்ன? உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிறது. பாருங்க, சபை கூடி வந்து பரிசுத்தமா ஆசரிக்கும்படி. அப்ப அந்த பண்டிகையில வருஷத்துல ஒரு நாள் அந்த பண்டிகைகள் எதுக்காக கொடுக்கப்படுது? உன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்காக. அந்த நாள்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, இப்ப நான் சொன்னோன்னு நீங்க செஞ்சிருவீங்களா? ஸ்தோத்திரம். இதுக்காக உட்கார்ந்து செய்ய சொல்ல, அந்த பண்டிகையின் நோக்கம் என்னன்றதுக்காக சொல்றேன். பண்டிகை என்பது எதற்காக கர்த்தர் கொடுத்தா? சபையை கூட்டி வர வைத்து பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு முன்னாடி ஜனங்களை பரிசுத்தம் பண்ணு. ஏன் பரிசுத்தம் பண்ண சொன்னார்? பரிசுத்தம் பண்ணாம ஒருத்தருக்குள்ள சந்தோஷம் வராது. ஆமென். நீங்க உங்களை சுத்திகரிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்ட்டு. கர்த்தருடைய பலிபீடத்துக்கு வரதுக்கு முன்னாடி நீ காலையில 4:30 5 வரைக்கும் பைபிளை வாசிட்டு இருந்தேன். பைபிளை வாசிட்டு 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு எழுந்து வந்த பிறகுதான் என் உள்ளத்தோட பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம். ஜெபிக்காதோட வாழ்க்கையில, ஆண்டவர் முகத்தை பார்க்காத வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்கு. அது போலியான சந்தோஷம். அது ட்ரெஸ் போடுறதுனாலையும் பலகாரங்களை சாப்பிட போறதுனாலையும் உண்டாக்குற சந்தோஷம். ஆனா அந்த உண்மையான சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? எப்பன்னா சபையை கூட்டி சபையை பரிசுத்தம் பண்ணணும். அந்த பண்டிகையில ஒவ்வொருத்தரும் நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். சில குடும்பங்கள் எனக்கு தெரியும், அந்த கிறிஸ்மஸ்க்கு ஆராதனைக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த புது ட்ரெஸ் எல்லாம் வச்சு ஒவ்வொருத்தரா ஜெபம் பண்ணுவாங்க, பரிசுத்தம் பண்ணி. ஆண்டவரே எங்களை பரிசுத்தம் பண்ணுங்க எங்களை. அதெல்லாம் இன்னைக்கு கம்மி ஆயிட்டு. குடும்பங்களில் ஜெபம் பண்ணிட்டு கிளம்புற குடும்பங்கள்லாம் ரொம்ப கம்மி ஆயிட்டு இல்லை. ஜெபிக்காத குடும்பங்கள் தான் சபையில் நிறைய இருக்கு. கர்த்தர் கொடுத்த கணவன், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளோடு நின்று, கர்த்தர் இந்த வருஷம் எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திச்சிங்க, ஆண்டவரே எங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. நான் சொல்றேன், நீங்க ஆராதனைக்கு வரதுக்கு முன்னாடி, இந்த பண்டிகை கொண்டாடுறதுக்கு முன்னாடி உங்களை குடும்பமா உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் பரிசுத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் ஆண்டவரே நாங்கள் குறைவுகள் குற்றங்களோடு இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே எங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. அப்பதான் அந்த பண்டிகைக்குரிய சந்தோஷம் உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா அது உலகம் எப்படி பண்டிகை கொண்டாடுறான் அது போல போயிடும். பண்டிகை போனோன்னா சந்தோஷமும் போயிடும். ஆனா பண்டிகையும் இருக்கணும், சந்தோஷமும் இருக்கணும்னா நான் பண்டிகையில என்னையும் என் குடும்பத்தையும் பரிசுத்தம் பண்ணியாக. யோபு தன் ஜென்ம நாளிலே தன் பிள்ளைகளை அழைத்து என்ன செய்தான்? பரிசுத்தம் பண்ணி பலி செலுத்தினான். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பிறந்த நாள் வருது.
உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து போதவருக்கு முன்னாடி நிற்க வச்சு, ஞாயிற்றுக்கிழமை சண்டே சார் நிற்க வச்சு, உங்கள் பிள்ளைகள் பேரில் ஒரு சின்ன காணிக்கை கொடுங்க. அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த பிள்ளை கற்றுக் கொடுங்க. நீங்கள் அதை பேர்டனாக நினைக்கிறீங்க, பேர்டனாக நினைக்காதீங்க. இந்த வருஷம் முழுசு நீங்கள் காக்கல, அந்த பிள்ளையினுடைய ஆத்துமாவை தேவன் காத்தார். தேவன் காத்தார். அப்படி நினைச்சாதான் நான் அவருக்கு என்ன செய்ய முடியும். ஆனால் பாருங்க, சபையில் ஒரு காணிக்கை கொடுக்க மாட்டான். பக்கத்து வீட்டுக்கு எழுத்த வீட்டுக்கு கேக்கு டீச்சருக்கு கொண்டு போய் 50 ரூபா கேட்பரிஸ் கொடுக்குறான். இங்கே வருஷம் ஃபுல்லாக உனக்கா நான் ஜெபம் பண்ணுறேன்னு எனக்கு ஒரு 10 காசு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது. ஐயோ கடவுளே, இல்லை அப்படி தானே ஸ்கூலுக்கு வாங்கி கொடுக்குறாங்கப்பா. இப்போ ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சு பார்த்தீங்களா, பர்த்டே ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சு. ஸ்கூலில் பிள்ளைகள் வந்து கிளாஸில் இருக்க அத்தனை பிள்ளைகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. பென்சிலு, ரப்பரு, பேனா ஒரு கவரில் போட்டு, அது அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமையை பொறுத்து. எங்கள் தம்பிக்கு நான் அப்படிலாம் தரமாட்டேன். கர்த்தருடைய காணிக்கை காசை நான் வீண் பண்ண முடியாது, பகட்டா செய்ய முடியாது. ஏன்னா அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கிளாஸில் பெரிய மதிப்பு உண்டு. அடுத்த வருஷம் அந்த பையன் பர்த்டே வரும்போது இன்னைக்கு இந்த வருஷம் என்ன கொடுப்ப. அப்போ உலகம் அப்படி போயிட்டு இருக்குது, கொடுத்தாதான் மதிப்பு. இப்படி இல்லை, கர்த்தருடைய பிள்ளைங்க உட்கார்ந்து தங்களை பரிசுத்தம் பண்ணி, ஆண்டவரே இதை கொடுத்தீங்க, இதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பண்டிகை மாதத்துல தான், பண்டிகைக்கு முன்னாடி தான் உங்களை இந்த சிந்தையோடு, இந்த நோக்கத்தோடு தான் நீ பண்டிகையை கொண்டாடணும் கர்த்தர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தம் பண்ணி நீ பண்டிகையை கொண்டாடு, பரிசுத்தம் இல்லாம பண்டிகை நீ கொண்டாடாத. 5வது வாசிக்கலாமா? லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த புக் ஆஃப் லெவிட்டிகஸ் சாப்டர் 23 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அதை மட்டும் காட்டுங்கம்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்ன, உங்களுக்கு 7ஆம் மாதம் 1 தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற அண்டர்லைன் தட் வேர்ட், பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாள். பண்டிகையில எது பண்டிகைனா சபை கூடி வருதல். எதுக்காக சபை கூடி வரணும்? God need a oneness. சபைக்குள்ள தேவன் ஒரு மனதை உண்டாக்குவதற்காக தான் இந்த பண்டிகை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏற்றத்தாழ்வுகளோடு பண்டிகை கொண்டாடுவதற்கல்ல பண்டிகை. பாருங்க, பண்டிகை என்கிற சபை கூடும் ஒரு பரிசுத்த ஓய்வு நாள் இருப்பதாக அப்படி கர்த்தர் சொன்னார். அப்ப பண்டிகையில என்ன நடக்கணும்? சபை கூடணும். அதனால தான் சபை கூடி வருது. சில சபைகளில் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை கிடையாது. ஏன்னா அவங்க they don't believe. அதை பற்றி அவங்க கவலைப்படுறது, அவங்க நம்புறதும் இல்லை. இந்த தேதியில் அது இல்லாதனால நாங்கள் கொண்டாட மாட்டோம். அது அவங்களுடைய தனிப்பட்ட விதம். மேலை நாடுகளில், எத்தனையோ நாடுகளில் கிறிஸ்மஸ் ஆராதனை கிடையாது. ஏன் கிறிஸ்மஸ் ஆராதனை கிடையாது தெரியுமா? நீ வீட்டில் போய் கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கோ. மேய்ப்பன் இல்லாமல் எப்படிப்பா கிறிஸ்மஸ் கொண்டாட முடியும்? இப்போ நீ இப்படி ஒரு சபை ஆராதனை இல்லாமல் இந்த நோக்கத்தை நான் சொல்லிக் கொடுக்காம உங்களுக்கு எப்படி? அப்போ உலக பிரகாரமாகவே நீங்கள் கொண்டாடிட்டு இருப்பீங்க, அப்படி தானே? உலக பிரகாரமாகவே வந்திருப்போம், உலக பிரகாரமாகவே கொஞ்ச நேரம் பாடி ஆராய்ச்சிட்டு போயிருப்போம். இப்போ பண்டிகையினுடைய நோக்கத்தை கற்றுக் கொடுக்குறாரு. எதுக்காக? சபை கூடி வருதல். இப்போ மேலை நாடுகளில் நீ போய் நீயே கொண்டாடிக்கோ. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் உங்களை உட்கார வச்சு, உங்களை பாட்டு பாடி, உங்களுக்கு செய்தி கொடுத்து, உங்களை எல்லாம் நடத்துறதுக்கு எங்களால் முடியாது. நீ அன்னைக்கு நீ உன் வீட்டில் எப்படி எந்திரிக்கோ, எந்த டைமில் எந்திரிச்சு நீயே கேக் வெட்டி, நீயே பிரியாணி வெட்டி கொண்டாடிக்கோ. அதல்ல, பண்டிகை அன்னைக்கு சபை கூடணும். எதுக்காக? மேக் ஒன்னஸ். சபைக்குள் ஒரு மனதை உண்டாக்குவதற்காக. ஏற்றத்தாழ்வுகளே இல்லாம பணக்காரன் ஏழை அத்தனை பேரும் உங்க விருப்பப்பட்ட இடத்துல உட்காந்துக்கங்க. ஸ்தோத்திரம். யாரும் இங்க உட்காரு அங்க உட்காரு, நீ நல்லா உடுத்திக்க முன்னாடி வந்து நோ 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 அது சொல்லக்கூடாது சபைக்குள்ள. ஸ்தோத்திரம். மாருதி காரு கார் தான், BMW காரு கார் தான். அது 50 லட்சம் ரூபாய், இது 5 லட்சம் ரூபாய். அதுக்காக இது கார்லன்னு சொல்ல முடியுமா? இல்லையே. அப்ப சபை என்பது எதுக்காக? அந்த பண்டிகை நாள்ல கூடி ஒரு மனதை உண்டாக்குவதற்காக. எப்பா உங்கள ஏற்றத்தாழ்வு கிடையாது, நம்ம எல்லாரும் ஒரே ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறோம். ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, வெள்ளை என்றும் இல்லை, கருப்புன்னு இல்லை, எந்த பாகுபாடு இல்லை. எல்லாரும் ஒரே மனம், ஒன்னஸ். சபை ஒரு மனமா இருக்கணும். அந்த சபையில என்னைக்கு ஒரு மனம் போகுதோ அன்னைக்கு சபைக்குள்ள பிரச்சனையாயி. சபைக்குள்ள ஒரு மனதை உண்டாக்கணும். ஸ்தோத்திரம். அப்படின்னா ஒன்றா ஒருத்தர் நேசிக்க கற்றுக் கொடுக்கணும். ஒருத்தர் சமாதானமாக இருக்க பழகணும். இங்கேயே சமாதானம் இல்லைன்னா பரலோகத்தில் போய் எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? இல்லை,
ஆண்டவரே சொன்னார், காணிக்கை பெட்டியில் காணிக்கை போட வரதுக்கு முன்னாடி உன் சகோதரன் பேரில் யாதொரு குற்றம் இருக்குமானால் காணிக்கை உள்ள போடாம மேலே வச்சுட்டு போய் உன் சகோதரன் ஒப்புரவாயிட்டு வந்து காணிக்கை போடுனார். அதானே, அந்த சமாதானத்துக்காக தானே நம்ம சபையை நடத்துகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒரு யூடியூப் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு ஆள் அழகாக பேசியிருக்கிறார். ஒரு ஊரில் இப்போ சமீபத்தில், அது ஊர் சொல்ல வேண்டாம், யூடியூப்பில் போகும் சரியா, அந்த ஊரில் ட்ராக்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஸ் கொடுக்கும்போது ஒரு கூட்டம் வந்துட்டாங்க, சூழ்ந்துட்டாங்க. ஒரு கூட்டம் சூழ்ந்து அதை எப்படி நீங்கள் கொடுக்கலாம் சொன்னால், நான் வேறு ஒன்றுமே சொல்ல, இயேசு நல்லவர்னு தான் சொல்கிறேன். உடனே பிடிச்சிக்கிட்டான். அப்போ எங்கள் தெய்வங்களாம் கெட்டவங்களா, எங்கள் தெய்வம்லாம் கெட்டவங்களா, அவர் கெட்டவரா, இவர் கெட்டவரா, ஒவ்வொரு பேரையாக சொல்லி அந்த தெய்வம்லாம் அப்போ நீ கெட்டவன் சொல்றியா? இவர் சொன்னேன், நான் உங்களை எதாவது கெட்டவன் சொன்னேன்னா, உங்கள் தெய்வங்களை ஏதாவது சொல்லி கெட்டவங்கன்னு சொன்னேன்னா, ஏன் தெய்வத்தை நான் நல்லவர்னு சொல்கிறேன், நீயே சொல்லிட்டு போ, உங்கள் தெய்வம் நல்லவர்னு சொல்லு, அவ்வளோதானே சொன்னேன். பேசிடும் பலான்னு அடிச்சிட்டான், டப்புன்னு ஒரு அறை விட்டான். அதான் சொன்னேன், நான் இயேசு நல்லவன்னு சொன்னேன், நான் எப்படி நடந்துக்கிறேன் பத்தியா, திருப்பி உன்னை அடிச்சேனா? இல்லை, அதான் எனக்குள்ள இருக்க தெய்வம். ஆமென். என் இயேசு நல்லவரா எனக்குள்ள இருக்கிறனால தான் நான் உன்னை விட்டேன். ஸ்தோத்திரம். இல்லைன்னு வச்சுக்க, நடக்கிறதே வேற. நீ 2 குத்து குத்துனா நான் உன்னாவது குத்துவேன் உன்னைய. ஆனால் எனக்குள்ள இருக்க இயேசுவை நான் பிரதிபலிக்கிறனால தான், என் இயேசு நல்லவரா இருக்கிறனால தான் உன்னை விட்டேன். அப்ப எனக்குள்ள ஒரு ஒன்னஸ், எனக்குள்ள ஒரு ஒருமனம், இதை உண்டாக்குறதுக்கு தான் சபை. உலகத்துல பணக்காரனாவெல்லாம், உலகத்துல ஏழையா வாழ்ந்திருக்கலாம். ஆனா ஏழைகளை தான் கர்த்தர் விசுவாச ஐஸ்வர்யவன்களா கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய பார்வையில் ஐஸ்வர்யவான்கள் அல்ல, ஏழைகள் தான் ஐஸ்வர்யவான். அதியா அதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் ஆமேன்னு சொல்றீங்க. கை உயர்த்தாதவங்க ரொம்ப பணக்காரங்களா? ரொம்ப நீங்களாம் ரொம்ப பணக்காரங்களோ? தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், டாடா பிர்லா வீட்டு பக்கத்தில் தோத்திரம், அவரே போயிட்டார், ஏன் அவரை பற்றி சொல்லுவானே. அம்பானி வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கோமா? இல்லை, நம்ம எல்லாரும் மிடில் கிளாஸ், ஓரளவு தான். கத்த நம்மள ஆசை ஓஹோன்லாம் இல்லை. அதை தான் சொல்லிக் கொடுக்குறாரு. சபைக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. நம்ம இங்கே வந்தவன தான் தெரியுது, ஏன்னா ஒரே ரத்தத்தில் விலைக்கரையமாக வாங்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் வைர நெக்லஸ் போடுங்க, வைர கடுக்கான் போடுங்க, நகையை அள்ளி போட்டு வாங்க, ஸ்தோத்திரம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இங்கே நம்ம காட்டலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் யார் விளையாட பெற்றவனா? இந்த உலகத்தினுடைய தரித்திரர்களை தேவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களா வச்சிருக்கார். நீங்க குறைவுள்ளவங்களா இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. ஏன்னா தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரு? ஐஸ்வர்யம். இந்த உலகம் உங்களை தரித்திரனா பார்க்கும், ஆனா தேவனுடைய பார்வையில் நீங்க தான் ஐஸ்வர்யவான். அதுக்காக சந்தோஷப்படுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப பண்டிகை கொண்டாடுறதுக்கு முன்னாடி என்ன உண்டாக்கணும்? ஒரு மனம் எனக்குள்ள. யாருடைய கசப்பு, யாருடைய வெறுப்பு இந்த வருஷத்துல அதை கரெக்ட் பண்ணுங்க. நீங்க சபையில் ஒரு சிலர் பேச மாட்டீங்க, உங்க பக்கத்து வீட்டில் பேச மாட்டீங்க, எதிர்த்து வீட்டில் பேச மாட்டீங்க, உறவுகள்கிட்ட பேச மாட்டீங்க. இந்த பண்டிகையோட நோக்கம் என்ன? நீ போய் ஒப்புரவாயிட்டு வா. முதல்ல நீ மனுஷனுடைய ஒப்புரவாகலைன்னா தேவனோட எப்படி ஒப்புரவாவ? நீங்க சொல்றது என்ன கேட்குது. சில ஆட்கிட்ட ஒப்புரவே ஆக முடியாது, விட்டுருங்க. தோத்திரம். உங்களுக்குள்ள கசப்பு வச்சுக்காதீங்க, அதை தான் சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, சில ஆட்கள்கிட்ட நீங்க போய் என்னதான் ஒப்புரவானாலும் அப்படிப்பட்ட ஆட்கள் ஒப்புரவு சொல்லுங்க ஆகவே மாட்டாங்க. நான் இன்னைக்கு செய்தி கேட்டேன், ரொம்ப குத்தப்பட்டேன். உடனே அவங்கள்ட்ட போய் கேட்டேன், அவமானப்படுத்திட்டாங்க பாஸ்டர். ஞானமாக நடந்துக்கங்க. அவங்கள போய் கையை காலில் உளுந்து நீங்கள் அவமானப்படுறதுக்காக நான் சொல்லலை. ஒரு ஆள் பிடிக்கலையா 2 முறை சத்தியத்தை சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுருன்றாரு பவுலே. அந்த ஆளை விட்டு விலகிருன்றாரு. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட போய் நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக கதை சொல்ல. உங்களுக்குள்ள கசப்பை வெறுப்பை வச்சுக்காதீங்க, அவ்வளோதான். நீங்க சமாதானமா இருங்க. அல்லேலூயா. ஆமா, உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கணும். எப்படின்னா, நான் அடுத்தவனை மன்னிக்கிறனாலையும் அடுத்தவங்களுக்கு நான் ஒரு சமாதானம் உள்ள பாத்திரனா இருக்கிறனாலையும் அவங்க என்னை முறைப்பாங்க, அதுக்காக நானும் முறைச்சிடு. அதுக்கு இல்லை, இந்த பண்டிகை என்ன சரிப்படுத்துறதுக்காக. ஆமென். 6வது இன்னும் ஒரு காரியத்தை வாசிக்கல. 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகையிலும் செலுத்த வேண்டிய பண்டிகைகளிலும் கவனிங்க, பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளும் தன் ஆஸ்தியிலிருந்து தன் பங்கை கொடுத்தான். என்ன அழகா எழுதுறல்ல, கவனிச்சிங்களா வசனத்தை? ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி, ராஜா தன்னுடைய சுய விருப்பத்தின்படியோ மன விருப்பத்தின்படியோ செய்யல. கவனிங்க,
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி. அப்ப கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளும், ஓய்வு நாட்களிலும், மாத பிறப்புகளிலும், பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளும் தன் ஆஸ்தியிலிருந்து தன் பங்கை கொடுத்தான். பண்டிகை மற்றவங்களுக்கு கொடுப்பதுதான் பண்டிகை. என்ன கொடுத்தீங்க இந்த வருஷம்? யாருக்கு என்ன கொடுத்தீங்க? நீங்க வரும்போது காஃபி கொடுத்தேன் பாஸ்டர், நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு தான் கொடுக்குறீங்க, எங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க தோணுது. கோச்சுக்காதீங்க. நம்ம யார் வந்தாலும் நம்ம உபசாரம் என்ன, உடனே பாலை வாங்கி கொண்டு வந்து அவங்க சுகர் இருக்கான்னு கேட்கறதே இல்லை. டபக்குன்னு போட்டு சர்க்கரையை அள்ளி போட்டு அவனுக்கு ஒரு காப்பியை கொடுத்து அவன் குடிக்க முடியாம தோத்துற பாதியை வச்சுட்டு போனேன்னு வச்சுட்டு போறான் பாரு பாதியை, அப்படி திட்டுன காலங்கள்லாம் இருக்கு. சரி, அதை விடுங்க. இப்ப இந்த பண்டிகை என்ன, தன் பங்கை கொடுத்தான். அப்பா பண்டிகையில எல்லாரும் துணி எடுக்கிறோம், எடுத்துட்டீங்களா? ஐயோ இந்த ஆள்கிட்ட சொல்லவும் பயமா இருக்கு எடுத்துட்டேன்னு சொல்றதுக்கு. அப்படித்தானே கம்முன்னு உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? எடுத்தவங்களும் ஒரு ஆமேன் உண்மையா சொன்ன, நான் எடுத்துட்டேன்பா. எடுத்துட்டீங்களா? எடுக்கலையா? நம்ப மாட்டேன் நான். நீங்க எனக்கு தெரியும் யார் யாரெல்லாம் எடுத்துட்டு எப்படி கம்முன்னு உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? ஏன்னா நான் சொன்னாதான் நீங்களும் கை தூக்குறீங்க தான் நான் தூக்குறேன். இன்னும் எடுக்கல, தோத்துறேன், இனிமேல் தான். அப்படிதானே? இன்னும் 3 நாள் இருக்கு பாஸ்டர், பார்த்துக்கலாம். நானும் கடை வீதியெல்லாம் ஒரு வாரமாக சுற்றிட்டு வரேன், ஒன்றும் அமையல. அமைஞ்சிருந்தா அன்னைக்கு எடுத்துருப்பீங்க, அது வேற காரியம். எவ்வளோ ஒரு பொல்லாதிக்கு அமையல. நான் சொல்ல ஈரோட்லேயும் உங்களுக்கு அமையாது. தோத்திரம். பக்கத்தில் இருக்க சென்னைக்கு போயிட்டு வந்துருக்கு, ஒரு ட்ரெயின் ஏறினா சென்னை போய் எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, இங்கேருந்து திருச்சிக்கு போய் எடுத்துகிட்டு வந்த காலங்கள்லாம் இருக்குது. ஆமாம், ஈரோட்லேயே செட்டில் ஆகாதுப்பா நமக்கெல்லாம். சரி போங்க, பக்கத்தில் கோயம்புத்தூர் இருக்குது, திருப்பூர் இருக்குது, இந்த பக்கம் சேலம் போங்க இருக்குது. சோத்திரம். சரி, இப்போ எடுக்க போகிறோம் இல்லையா? பைபிள் சொல்லுது தன் ஆஸ்தியிலிருந்து தன் பங்கை கொடுத்தான். யாருக்கு? ஏழைகளுக்கு. கர்த்தருடைய பலிபீடத்தில் நான் சொல்கிறேன், ஒரு ஏழையாவது நினச்சிக்கங்க இந்த வருஷம். உங்களுக்கு நிறைய தேவை. ஐயோ நானே கந்து வட்டி கடன் வாங்கி என் பிள்ளைகள், ஏப்பா அதில் ஒரு 200 ரூபாய ஒரு ஏழைக்கு கூட. நான் உற்சாகம் தான் படுத்துறேன். ஆமேன்னு சொல்லுங்க. கட்டாயம் செய்யுங்க. ஒரு ஏழைக்காவது கூப்பிட்டு ஒரு சாப்பாடு போடுங்க. நீங்க சமைக்கிற சாப்பாட்டில் ஒரு ஏழைக்கு, யாருமே வீட்டுக்கு இப்ப எல்லாம் பிச்சைக்காரங்களாம் வரதில்லை, எல்லாத்தையும் திட்டியே வரைக்கும் விட்டோம். தோத்திரம் இல்லை? ஆமா, வீட்டுக்கு வந்த ஆட்கள்லாம் இப்போ வரமாட்டேங்கிறான். அம்மா தாயே போயா பொழப்பில்லை அப்படின்னு சொல்லி திட்டி அவனை வேற பக்கம் பிசாசை துரத்துற மாதிரி துரத்தி விட்டோம். அது அடுத்த திசைக்கு போயிடுச்சு. இப்போ உங்க திசைக்கு வராது. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு பொட்டலத்தை கட்டுங்க. ஆமென். கண்டிப்பா அன்னைக்கு பெரிய ஆணி உண்டு வீட்டில். அப்படிதானே? ஏழையோ பணக்காரனோ, நம்ம வீட்டு கலாச்சாரம், நம்ம நாட்டு கலாச்சாரத்தின்படி கிறிஸ்மஸ்க்கு என்ன உண்டு? ஆமாம், பெரிய ஆணி உண்டு, பிரியாணி உண்டு. இந்த பிரியாணியை செஞ்சு ஒரு பொட்டலத்தை கட்டி உங்கள் வீட்டில் இருக்கிற ஆள்கிட்ட கொடுத்து அப்படியே ரோட்டில் போங்க, படுத்துருப்பாங்க. உண்மையை சொல்லுங்கள், நான் கடை வீதிக்கு போயிருக்கேன், யாருன்னே தெரியல, ஒரு மனுஷன் வண்டியில் வந்தான், இந்த ரோட்டோரத்தில் படுத்துருக்கிற மனுஷனை தட்டி எழுப்பி சாப்பிடுன்னு கொடுத்துட்டு போகிறான். கையில் ஒரு 10 பாக்கெட் வச்சுருக்கான். நான் மெதுவாக போய், சார் இன்னைக்கு தான் கொடுங்க. நான் வழக்கமாக என் கையில் காசு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி படுத்துருக்கவங்களுக்கு நான் கொடுப்பேன். அப்படின்னு பெரிய ஆள்லாம் கிடையாது, சாதாரண ஒரு வண்டி தான். அது எப்போ கண்டு போகணும் தெரியல, அந்த மாதிரி படப்படன்னு சத்தம் கடிச்சு அந்த மனுஷன் ஒரு 10 பாக்கெட் நான் சொல்கிறான். இன்னைக்கு நான் சம்பாரிச்சேன் சார், இன்னைக்கு நான் வியாபாரத்தை கொஞ்சம் அதிகமாக காசு வந்துச்சு, நான் போகும்போது பார்த்தேன் எல்லாம் படுத்துருந்தான். 2 பரோட்டா தான் சார் உள்ளுக்கு, வேற ஒன்றும் இல்லை, 2 பரோட்டா குருமா. அதை கொடுத்தோன்னே அவனுக்குலாம் செய்யணுன்னே இல்லை, குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான். நான் சொன்னேன், இப்படி குடிச்சு படுத்துருக்குடு சார், குடிச்சு தானே, அவன் நில தெரியாமல் தானே படுத்துருக்கான், ஆனால் பசிக்கும்ல சார் அவனுக்கு. ஒரு புறஜாதிக்கு இருக்குங்க அந்த இருதயம், ஒரு புறஜாதிக்கு இருக்கு. உங்கள் வீட்டில் நீ இதுக்காக ஸ்பெஷலாக செஞ்சு ராதா நெய் ஸ்டோரில் கொண்டு வந்து நெய்யை ஊற்றி செய்யுங்கன்னு சொல்லலை. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ பங்கை ராஜா கொடுத்தான். அதான் என் பண்டிகை. பண்டிகையில் கொடுப்பது தான் செஞ்சு ஒரு 2 பொட்டலத்தை கட்டி ரோட்டோரமாக போய் பாருங்கள், நீங்கள் பிரியாணி கொடுத்து அப்படி திறந்து வச்சு அப்படி சாப்பிடுப்பான்னு சொன்னால் அவன் எவ்வளோ வாழ்த்திட்டு சாப்பிடுவான்ல. சில நேரத்தில் நீங்கள் அறியாமல் தேவதூதர்களையும் போஷிக்கிறீர்கள். தேவதூதன் கூட உங்களால் போஷிக்கப்படுவான். அங்கே உட்காந்துருப்பான், நீங்கள் போகும்போது ரோட்டோரத்தில் நீங்கள் சாப்பாடு போட்டு திரும்பி பார்ப்பீங்க, இருக்க மாட்டான். அப்படி போஷித்தது உண்டுன்னு பவுல் எழுதுறாரு.
வருவான்னு சொல்லல, போஷித்தது உண்டு. அப்படி நடந்திருக்கு சம்பவம். அப்ப பண்டிகைக்கு முன்னாடி தன் பங்கை இந்த வருஷம் நீங்க நினைக்கணும். இது என் பிள்ளைக்கு, பெரிய பிள்ளைக்கு 3000 ரூபா, சின்ன பிள்ளைக்கு 2000 ரூபா, அம்மாவுக்கு அப்பா எல்லாம் பிரித்து கணக்கு போட்டு வச்சுருக்கோம். ஏழைகளுக்குன்னு என்ன கொடுத்தீங்க? நான் சொன்ன ஆள் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. 20 புடவைங்க. அது எப்படி தான் அந்த மாதிரி கிடச்சதுன்னு தெரியல. ஒரு 20 இருக்குமா, 20 புடவை இருக்கும். கொண்டு வந்து கொடு பாஸ், எல்லாத்துக்கும் எப்படிமா எடுத்தேன்? அப்படி போவேன், ஹோல்சேலில் எடுப்பேன் பா சார். அது நம்ம 6 மாதம் முன்னாடி வாங்கி வச்சிட்டேன், கிறிஸ்மஸ்க்கு தேவைப்படும், எப்படியும் சபையில் கொடுக்கலாம். சரி, அதுதான் கிறிஸ்மஸ். ஏதாவது ஒன்று செய்யுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, சபை என்கிட்ட கேளுங்க, யாருக்கு கொடுக்கணும் பாச, நீங்களா கொண்டு போய் கொடுத்து நீங்களா பேர் வாங்கிக்காதீங்க. தோத்துறேன். அவங்க சொன்ன நான் கேட்டேன்னா அப்படிம்பாங்க. இல்லைங்க, நாங்கள் நல்லா தாங்க இருக்கிறோம். ஒரு முறை அப்படி நடந்துருச்சு. எங்களுக்கு தான் தெரியும் சபையில் யார் நீடாக இருக்காங்க, யாருக்கு கொடுக்கலாம். பாசத்தமாக ஈவன் கலர் கூட பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த கலர் கட்டினா நல்லாயிருக்கும். எங்களுக்கு தானே தெரியும் என்ன கலர் நீங்கள் கட்டினா நல்லா இருக்குன்னு அவங்க மேட்ச் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த வருஷம் எல்லாத்துக்கும் கொடுத்தோம். அதனால் கட்டாயம் ஏழைகளை நினைத்து கொள்ளுங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருக்கிறாரு. அதுக்கு கூட ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமாவா இல்லையா? நல்லா வச்சிருக்காரு இல்லையா? ரெடி ஆகிட்டோம், பணம்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, விட்டிங்கன்னா நாங்கள் 2 மணிக்கு பஸ் ஏறி அங்கே தான் நிற்போம் பஸ் ஸ்டாண்ட். இன்னைக்கு போய் பாருங்க, எல்லா கிறிஸ்தவங்களும் அங்கே தான் கிடப்பான். ஒருத்தர் பார்த்து திரும்பி போவான், ஒருத்தர் பேச மாட்டாங்க. அதுதான் நமக்கு சாபக்கேடு. யாராவது 2 கிறிஸ்தவங்க பார்த்தோன்னே பெண்டிகாசா வருவாங்க, பிரைஸ் தி லார்ட் அப்படிம்பாங்களா? அந்த பிசாசு இங்கே சாகாது. தோத்திரம். அப்புறம் நானாக பார்த்து பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, பிரைஸ் தி லார்ட், ஏன் எந்த சபைன்னு கேட்பாங்க. நமக்கு தேவை அவங்களுக்கு பார்த்து. 2 கிறிஸ்தவங்க பார்த்துட்டா. ஒரு ஊழியக்காரர் வெளிநாடு போனார். வெளிநாடு போயிட்டு ஏர்போர்ட்டில் இறங்கிட்டார். ஃபோன் நம்பரில் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த நபர் வந்து உங்களை வரவேற்க காத்திருக்கேன்னு வந்துட்டார். ஆனால் அவரும் அங்கே தான் இருக்கார், இவரும் இங்கே போயிட்டார். யாருன்னு தெரியாது. இவரும் பார்க்குறாரு, அவராக இருக்குமோ இவராக இருக்குமோ, கூட்டு ஒன்றும் கேட்கல. கடைசியில் அவருக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சலிச்சு போய் அல்லேலூயான்னு ஒரு கத்துறான். பாஸ்டர் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு ஓடியான்ட்டான். இதுதாங்க இணைக்கிறது நம்மளை. அவன் பேரை சொல்லியிருந்தா கூட வந்திருக்க மாட்டான். அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டில் அல்லேலூயான்னு ஒரு சத்தம் கொடுத்தானா, பாஸ்டர் இங்கே தான் இருக்கிறேன். அட பாவி, அவன் முகத்துக்கு முகமாக தான் நின்றுக்கிட்டு இருக்கான் 2 மணி நேரமா. ஆனால் இவன் தான் உங்களுக்கு தெரியல பாருங்க. அதான் நம்மளை இணைக்கிற ஒரு இடம் வந்து சபை தான். சொல்லிக் கொடுக்கிற இடம் சபை தான். நீங்கள் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் திக்கற்ற விதவைகளுக்கும் சபை போஷிக்கணும். ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுத்தா நாங்கள் வேணான்னு சொல்ல போகிறோம். ஒரு விதவைக்கு கொடுப்போம், அவங்க நல்லாவே இருக்கட்டும் காசு பணத்தோட. ஆனால் சபை உத்தம விதவைகளை போஷிக்கணும். சபைக்கு நிறைய கடமைகள் இருக்குங்க, நிறைய தேவைகள் இருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ ஏழைகளுக்கு உங்கள் பங்கை கொடுங்க. அதான் பண்டிகை. ஆமென். கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம். நெகேமியா 8ஆம் அதிகாரம், நெகமாயா சாப்டர் 8 வெர்ஸ் 18. நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசித்து முடிக்க போகிறோம். முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும். அப்படியே கவனிச்சிட்டே வாங்க. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம், அண்டர்லைன் தட் வேர்ட், தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகையை 7 நாள் பண்டிகை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளிலோவெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் இருந்தது. அல்லேலூயா. நெகேமியாவின் காலத்துல பண்டிகை எப்படி ஆசரிக்கப்பட்டது? 7 நாள் பண்டிகை ஆசரிச்சாங்க. ஆனா தினம் தினம் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்தாதான் ஜனங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க கையில இருக்கிற மாதிரி பைபிள் எல்லார் கையில இருக்கிற மாதிரி அன்னைக்கு கிடையாது. நெகேமியாவின் காலத்தில் நியாயப்பிரமாணத்தின் பிரதிகள் மட்டும்தான் இருக்கும், காப்பி மட்டும்தான் கை, ஒரே ஒரு காப்பி தான் இருக்கும். ராஜா கிட்ட ஒன்று இருக்கும், ஆசாரியன்ட்ட ஒன்று இருக்கும். 2 பிரதிகள் தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற பைபிள் அன்னைக்கு கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது. நியாயப்பிரமாணம் ஜனங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கையில் அழகா விதவிதமாக பைபிள் கொடுத்துருக்காரு. வருஷத்துக்கு ஒரு பைபிள் மாற்றுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் பைபிளை இப்போ நான் பார்த்தேன்னா பிஞ்சு தொங்கும். தோத்துறான் ஆழ்வா சாவான் இருக்கும் உங்கள் கையில் பைபிள். அப்படித்தானே? எல்லாத்தையும் மாற்றுவீங்க, இதை மட்டும் மாற்ற மாட்டீங்க. வீட்டில் மிக்சி பழசாக போச்சு, உடனே புது மிக்சி. அன்னைக்கு என்ன லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. தோத்துறான். வாஷிங் மிஷின் நல்லா தான் ஓடும், சும்மா சொல்ல கடகடன்னு சத்தம் கேட்குது. நம்ம சொல்ல தலை சுத்துற மாதிரி இருக்குது அப்படிம்போம்ல, அது மாதிரி தான் சுத்தாது, சுத்துற மாதிரி இருக்குது. நம்ம அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை. எத்தனை பொருளை இந்த வருஷம் கர்த்தர் மாற்ற வச்சார் உங்களை சபையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில்.
அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த ஒரு பைபிளை மட்டும் 5 வருஷமா வச்சுருக்கீங்க. கிளியட்டும் பாஸ்டர், நீங்கள் தான் கிளிக்கவே மாட்டீங்க, திறந்தா தானே கிளிப்பீங்க. தோத்திரம் இல்லை. நான் ஒரு பைபிளில் 2 வருஷம் வச்சுருந்தா கிழிஞ்சே போச்சு. இப்போ எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஏப்பா வாங்கினேன் வச்சுக்கோ அப்படின்னாங்க. ரைட்டு, 2 பைபிள் கொடுங்க எனக்கு ஒன்று பாஸ்டர்மாவுக்கு. நான் பைபிளே வாங்க மாட்டேன், எங்கள் அம்மா தான் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு இருதயம். வருஷத்தில் 12 பைபிள் கொடுக்கணும், 12 மாதத்துக்கு 12 பைபிளை யாருக்காவது வாங்கி கொடுக்கணும். அப்படி என்கிட்ட நிறைய கொடுப்பாங்க, நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறேன். நம்மளும் பைபிள் வாங்குறது இல்லை, நம்ம பைபிளை மற்றவங்களுக்கு யாருக்கும் வாங்கி கொடுக்கறது இல்லை. ஆனால் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் அந்த பிள்ளை கையில் ஒரு பைபிள் வாங்கி கொடுத்து யாருக்கா கொடு சபையில் சொல்லுங்கய்யா. அல்லேலூயா. போ இந்த பைபிள் போதும், புதிய ஏற்பாடு எடுத்துகிட்டு போ. அப்போ பழைய ஏற்பாட்டில் பிரசங்கம் பண்ணும்போது புதிய ஏற்பாட்டில் தேட முடியும்? அட கடவுளே. இப்போ பைபிள் கவனிச்சு பாருங்க. இப்போ பைபிள் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாண புஸ்தகம் தினம் தினம் முதல் நாள் தொடங்கி எத்தனை நாள்? 7 நாள். முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசி. 7 நாள் பண்டிகைகளை ஆசரித்தார்கள். பண்டிகை ஆசரிக்கும் போது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கணும். நெகேமியா ஜனங்கள் எல்லாம் கூட்டி எருசலேம் தேவாலயத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு பாருங்க, அந்த நெகேமியா புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. அடமலை, பயங்கர மழை பெய்யுது, ஜனங்க அசையவே இல்லை. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வாசித்தார்கள். ஜனங்கள் நின்று கொண்டே இருந்தார்கள். எப்படிதான் அந்த ஜனங்களுக்கு ஒரு ஸ்டாமினா கிடைச்சதோ தெரியலப்பா. இல்ல இப்ப பாருங்க, நான் 2 மணி நேரம் நிக்கிறேன், நீங்க 2 மணி நேரம் உட்கார்ந்துருக்கீங்க. தோத்திரம். அந்த காலத்திலலாம் வாத்தியார் உட்காந்துருப்பாரு, சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்லாம் நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் மணலில் எழுதி காமிப்பார், ஆ அப்படின்னு போடுவார். மாணாக்கர்கள்லாம் நிற்பாங்க, ஆசிரியர் தான் உட்காந்துருக்கணும். இப்போ ஆசிரியர்கள் உட்காரவே கூடாது. ஸ்கூலில் ஆசிரியர்கள் உட்காரதுக்கு சேரே போட மாட்டேங்கிறான். அது வேற கேமரா வச்சிடறான். ஆசிரியர் எங்கே உட்காந்துருவான்னு கஷ்டம்தான். ஒரு காலத்தில் சொகுசா வாழ்ந்த ஆசிரியர்கள்லாம் இப்போ மாட்டிக்கிட்டாங்க. தோத்திரம். இப்போ கவனிச்சு பாருங்க, தினம் தினம் வாசித்தார்கள். 7 நாளும் வேதம் வாசிக்கப்பட்டது. இப்ப வேதம் வாசிங்க அப்படின்னு சொல்ல வரல. வேதம் வாசித்தா நீங்க தேவன்கிட்ட சேருவீங்க. அதனாலதான் அப்ப இந்த வேதம் வாசிக்கிற நோக்கம் என்ன? உங்களுக்கும் தேவனுக்குள்ள இடைவெளி குறையணும், நீங்க தேவன்கிட்ட சேரணும். பண்டிகை என்பது தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில கேப் விழுந்துடக்கூடாது. அந்த பண்டிகை கேப்பை குறைக்கிறதுக்காக தான் பண்டிகை. ராமேன் சொல்லுங்க, பண்டிகையில தேவன்கிட்ட சேருவீங்க. ஆமென். கட்டாயம் வேதம் வாசிங்க. இந்த வேதம் தான் உங்ககிட்ட ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் உங்களை சேர்க்கும். அல்லேலூயா. வேதம் வாசிக்காத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவங்களே அல்ல. நீங்க வேதத்தை வாசிக்காம கர்த்தரை உங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்க வேதம் வாசிக்க 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 தான். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் பண்டிகையில் நின்று பைபிள் வாசித்திருக்கீங்க? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நின்று இல்லை இல்லை, வாரத்தில் ஒரு நாளாவது உங்க பிள்ளைகளோட உட்காந்து பைபிள் வாசித்திருக்கீங்களா? அட்லீஸ்ட் உங்க பிள்ளைகளாவது படிக்கவாத உற்சாகப்படுத்துனீங்களா? என்னமோ வரோம் பாஸ்டர் போகிறோம், இதெல்லாம் கரெக்ட் பண்ணி இதான் நோக்கம். பண்டிகையில் தினம் தினம் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்தான். எதுக்காக நியாயப்பிரமாண புஸ்தகம்? தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், அவர்கிட்ட சேர்க்கறதுக்காக தான் நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் வாசிக்கப்பட்டது. பண்டிகை தேவனுக்கு உங்களுக்கும் உள்ள இடைவெளியை குறைக்கணும்னா நீங்க தேவன்கிட்ட சேரணும். தேவன்கிட்ட சேரணும்னா கர்த்தருடைய வசனம் வாசிக்கப்படணும். ஆமென். எழுதுங்க, ஜெபம் பண்ணலாம். எவ்ரிஒன் ஸ்டாண்ட் டுகெதர். பண்டிகை நோக்கம் என்ன? பண்டிகையை இன்னும் 3 நாள்ல ஆசரிக்க போகிறோம். இந்த ஆசரிக்க போகிற பண்டிகை உலகத்தரம் உலக பிரகாரமா எத்தனையோ பண்டிகைகள் உண்டு. அந்த பண்டிகைகளுக்கு பின்னாடிலாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டது. இந்த பண்டிகை தேவனே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த பண்டிகைகள் கொண்டாடுவதற்கு முன்னாடி உன் பண்டிகை நோக்கம் என்னவா இருக்க வேண்டும்? அதுல தேவன் மையப்படுத்தப்படணும், தேவன் கொண்டாடப்பட வேணும். அதான் இந்த பண்டிகையின் நோக்கம். 2வது, தேவன் பண்டிகையில நினைவு கூறணும், நான் எப்படி கடந்து வந்தேன், அதான் பண்டிகை. 3வது, பலிபீடம் கட்டி தேவனுக்கு நன்றி சொல்லணும், அதுக்கு தான் இந்த பண்டிகை. 4வது, பண்டிகையில பரிசுத்தம் பண்ணணும், தேவனுக்கும் நமக்கு இடையில எந்த இடையூறுகளும் இல்லாம நம்மளை பரிசுத்தம் பண்ணணும். 5வது, ஒரு மனதை உண்டாக்குவதற்காக பண்டிகை. 6வது, தன் பங்கை தேவனுக்கு கொடுப்பதற்காய், ஏழைகளுக்கு கொடுப்பதற்காய் பண்டிகை. 7வது, வேதம் வாசித்து தேவனுக்கு உங்களுக்குள்ள இடைவெளியை குறைப்பதற்காக தான் தேவன் பண்டிகைகளை ஏற்படுத்தினார். அதனால தான் ஆரோனும் மோசையும் பார்வண்டு போய் சொல்றாங்க, நாங்கள் கர்த்தருக்கு வனாந்தரத்திலே பண்டிகையை கொண்டாட எங்களை அனுப்பிவிடும்.
கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கான நம்ம எல்லார் கைகளை உயர்த்தி வாய்ந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.